श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुताम् उभयातोऽहं यामुनेयं नमामि। आस्थान स्नेहकारुण्य धर्माधर्म धियाकुलम् पार्थं प्रपन्नमुद्दिश्य शास्त्रावतरणं कृतम्। नित्यात्म असंगकर्मेह गोचरा सांख्ययोगधीः द्वितीये स्थितधीलक्षा प्रोक्ता तन्मोहशान्तये। சுவாமி யாமுனாச்சாரியர் அருள் செய்திருக்கும் கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பாரதே பகவத்கீதா என்று மகாபாரதத்துக்குள்ளேயே மிகவும் சாரமான பகுதியாக இந்த பகவத்கீதை அமைந்திருக்கிறது. 18 அத்தியாயங்களுடைய சாரம் என்ன என்பதை கீதார்த்த சங்கிரகத்திலே யாமுனாச்சாரியர் விவரிக்கிறார். அதற்கு வேதாந்தாச்சாரியர் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்ன அற்புதமான வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார். அதை அடியொற்றி ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் உண்டான பொருள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். மேலும் இந்த சங்கிரகம்ங்கிறது அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறபடினாலே அத்தியாயத்தில கண்ணன் எப்படி அதை விவரித்திருக்கிறான், அந்த விவரணத்திற்குத்தான் இங்கு சுருக்கமாக ஆள வந்தார் இப்படி தெரிவித்திருக்கிறார் என்பதையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்தந்த ஸ்லோகங்களிலிருந்தும் சில ஸ்லோகங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வந்தோம். தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டியது கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 7வது ஸ்லோகம். असक्त्या लोकरक्षायै गुणेष्वारोप्य कर्तृतां सर्वेश्वरेवा न्यस्योक्ता तृतीये कर्मकार्यता. 3ஆம் அத்தியாயத்தினுடைய சாரமான இந்த ஸ்லோகம் இது 3ஆம் அத்தியாயத்தினுடைய பொருளை விவரிக்கிறது. திருத்தீயே 3ஆம் அத்தியாயத்திலே கர்ம காரியதா, கர்மயோகமே செய்யப்பட வேண்டியது. ஒவ்வொருவனும் நிச்சயமாக இந்த கர்மயோகத்தை செய்தே ஆக வேண்டும். காரியத்தான்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். இதுதான் செய்ய தகுந்தது. எது? கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை எப்படி செய்ய வேண்டும்? அசக்தியா லோக ரக்ஷாயை குணேஸ்வரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவா நியஸ்யோக்தா. கர்மத்தை செய்ய வேண்டும்னு கண்ணன் உபதேசித்தான். ஆனால் அந்த கர்மயோகத்தை எப்படி செய்ய வேண்டும்னு ஒரு முறை இருக்கிறது. அனைவருமே கர்மயோகத்தை செய்ய வேண்டும்னு சொன்னால் அதற்குன்னு இருக்கிற முறைப்படி செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மங்களை செய்ய வேண்டும். அந்த கர்மங்களையும் பற்றில்லாமல் செய்ய வேண்டும். அதைத்தான் அசக்தியா என்று தெரிவிக்கிறார். அசக்தி அப்படின்னா அதுல ஒரு சக்தம்னா பற்று, அதுல ஒரு விருப்பம். இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது அந்தந்த கர்மத்துல ஒரு விருப்பத்தோடு, இந்த கர்மத்தினால இந்த பலன் கிடைக்கும், இந்த கர்மத்தினால எனக்கு உயர்ந்த பலன் புண்ணியம் கிடைக்கும், அதனால உயர்ந்த ஆனந்தம் கிடைக்கும், ஸ்வர்க அனுபவம் கிடைக்கும் என்று இந்த மாதிரியான தாழ்ந்த பலன்களை எல்லாம் விரும்பாமல், அந்தந்த கர்மாவினுடைய பலனிலே விருப்பம் இல்லாமல், அப்ப பலனே வேண்டாமா என்றால் நிச்சயம் பலன் வேண்டும். உயர்ந்த பலனைத்தான் இதற்கு பலனாக கொள்ள வேண்டுமே தவிர தாழ்ந்த பலன்களை பயனாக கொள்ளக்கூடாது. எது உயர்ந்த பயன்? ஆத்ம சாட்சா்காரம். இந்த கர்மயோகத்தினுடைய குறிக்கோளே என்னன்னா ஸ்திததீஹி. அதைத்தான் 2ஆம் அத்தியாயத்துல சொல்லும் பொழுது ஸ்திததீஹி, நல்ல ஞான நிஷ்டை அதை ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டுமே தவிர இந்த கர்மத்திற்குன்னு வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கிற அந்த தாழ்ந்த பலன்களை உத்தேசித்து இந்த கர்மங்களை செய்யக்கூடாது. இப்ப உயர்ந்த பயனாகி ஆத்மா தம்மை தாமே உணரக்கூடிய அந்த ஞானம், உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய அந்த ஞானத்தை முக்கிய பயனாக கொண்டு, அதையே இறுதி பயனாக கொண்டு இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் அசக்தியா. சக்தம் என்றால் அதிலே ஒரு விருப்பம், பற்று. அந்த பற்றுதல் இல்லாமல் இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டும். மேலும் லோக ரக்ஷாயை, லோகத்தினுடைய ரக்ஷணம், உலகத்தில் இருக்கிற அனைவருடைய நன்மைக்காகவும் இப்படி கர்மயோகத்தை செய்தே ஆக வேண்டும். கர்மயோகத்தை செய்தால்தான் உலகமே நன்மை அடையுமே தவிர அனைவருக்குமே ஞான யோகம் என்பது எளிதிலே கிட்டாது. அனைவராலும் ஞான யோகத்தை உடனே செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது. அப்ப லோக ரக்ஷணம், லோகத்தில் இருக்கிற அனைவருடைய நன்மைக்காகவும் கர்மயோகமே சிறந்தது. கர்மயோகத்தையே செய்ய வேண்டும். சரி, அப்படி கர்மயோகத்தை செய்யும் பொழுது குணேஷ் ஆரோப்பிய கர்த்திருதாம், கர்த்தா நான் செய்கிறேங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு
செய்ய வேண்டும். இந்த கர்த்திருவம் யாருக்கு ஏற்றப்பட வேண்டும்னா குணேஷ்வாரோப்பிய கர்த்திருத்தாம். கர்த்திருவம்னா இதை செய்வதற்கு செய்பவன் நான் என்கிற அந்த எண்ணம், இதை செய்பவன் நான் என்கிற அந்த எண்ணத்தை விட வேண்டும். ஆனா செய்பவன் வேற யார நினைக்க வேண்டும்னா நம்மிடத்துல இருக்கிற குணங்கள், இந்த உடலுக்கு அமைந்திருக்கிற சத்வம் ரஜசு தமசு, இந்த 3 குணங்களினுடைய சேர்க்கையினால்தான் இந்த ஆத்மாவுக்கு இந்த கர்த்திருவம் செய்யக்கூடிய அந்த தன்மையே வருகிறது. ஒரு செயல்பாட்டு திறன், செயல்பாட்டு தன்மைங்கிறதே இந்த ஆத்மாவுக்கு எப்படி வருகிறதுன்னா உடலோடு இருக்கிற தொடர்புனாலதான் வருது. உடலை விட்டு நீங்கின ஆத்மான்னு பார்த்தால் அத்தால எந்த செயலையுமே செய்ய முடியாது. அவர் ஞான வடிவமாக ஆனந்த வடிவமாக இருப்பாரே தவிர அவர் எந்த செயலையுமே செய்ய மாட்டார். ஞானம் ஆனந்தத்தினால அனுபவத்திலேயே மூழ்கி இருப்பாரே தவிர செயல்கள்ல ஈடுபட்டு செயலை செய்வதற்கு உடல் வேண்டும், இந்திரியங்கள் வேண்டும். ஆத்மாவுக்கு இயற்கையில உடலும் கிடையாது, இந்திரியங்களும் கிடையாது. ஆகவே ஆத்மாவுக்கு இயற்கையில இந்த கர்த்திருவம் செயல்பாட்டு திறன்கிறது கிடையாது. அப்ப உடலினுடைய தொடர்பினாலே தான் இந்த கர்த்திருவம் வருகிறது. உடல்னு சொன்னாலும் உடலுக்குள்ள இருக்கிற சத்வ ரஜசு தமசு குணங்கள், இந்த குணத்தினுடைய தூண்டுதனால்தான் இந்தந்த செயல்களை செய்கிறோம். சத்வகுணம் தூண்ட அதனாலே நல்ல தர்ம காரியங்கள்ல ஈடுபடுகிறோம். ரஜோகுணம் தூண்டித்துன்னு சொன்னால் கோபம், ஒரே ஆனந்தம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல செய்யப்படுகிற செயல்கள் தான் ரஜோகுணம். தமோ குணம்னு சொன்னால் மிகவும் தூக்கம், ரொம்ப அடுத்தவர்களை பார்த்தா பொறாமை, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அப்ப அது தமோ குணத்தினாலே செய்யப்படுகிற காரியங்கள். ஆக குணங்களுடைய அடிப்படையில தான் நமக்கு இந்த செயல் தன்மைங்கிறது ஏற்படுகிறது என்று நன்கு உணர்ந்து கொண்டவனாய், அல்லது சர்வேஸ்வரேவா ஞஸ்யோக்தா, வான்னு சொன்னால் முதல்ல குணங்களிடத்துல இந்த கர்த்திருவம் இருக்குன்னு சிந்திக்க வேண்டுமா? சரி, வெறும் தாழ்ந்த குணங்களாலேயா நம்ம இயக்க முடியும்? அறிவுள்ள ஒருவர் தான் நம்ம இயக்க முடியும். குணங்களுக்கு இயற்கையில் அறிவு உண்டா? கிடையாது. அப்ப அந்த குணங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டை நாம செயல்களை செய்தாலும் இந்த குணத்திற்கு இந்த செயலை இவன் செய்யட்டும்னு யாரோ ஒருத்தர் நம்மை நியமித்தால் தானே செய்ய முடியும். தானாக இந்த குணங்களால நம்ம இயக்குவதுங்கிறது ஆகாது. அப்ப இந்த குணங்களுக்கும் காரணமாய் நம் அனைவருக்கும் காரணமாக இருப்பவர் சர்வேஸ்வரன் பரமாத்மா. அவருடைய அனுமதியின் பேரில், அவருடைய தூண்டுதனால்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறேன். சர்வேஸ்வரேவா ஞஸ்யோக்தா, ஞஸ்யம், ஞஸ்யோக்தான்னா விடுதல். எதை விடணும்? நம்முடைய கர்த்திருவம் இது என்னதல்லன்னு விட்டு இந்த கர்த்தா என்னை செய்விப்பவனாக பகவானே இருக்கிறார். அவருக்குத்தான் கர்த்திருவம் பொருந்துமே தவிர ஆத்மா இயற்கையில கர்த்தா அல்லன் என்றதை புரிந்து கொண்டு சர்வேஸ்வரனே நம்மை தூண்டி இந்த செயல்களை செய்கிறான். கர்மயோகத்தை அவரே செய்து கொள்ளுகிறார் என்கிற இந்த எண்ணத்தோடு கர்ம காரியதா, கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த திருத்திய அத்தியாயம் 3ஆம் அத்தியாயத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளவந்தார் இந்த சங்கிரக ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். இதற்கு வேதாந்தாச்சாரியர் வியாக்கியானத்தை சாதிக்கிறார். அசக்தியா பரமபுருஷ பிரீதி வியதிரிக்த ஸ்வர்காதி பல சங்க தியாக பூர்வகம் இத்தியர்த்தஹ. பரமபுருஷன் ஸ்ரீயப்பதியான கண்ணனம் பெருமான், அந்த எம்பெருமானுடைய பிரீத்தி, அவருடைய ஒரு சந்தோஷம், அவருடைய ஒரு ஆனந்தத்திற்காக இந்த செயல்களை செய்ய வேண்டும். கர்மயோகத்தை செய்ய வேண்டும்னு சொன்னால் அப்ப அதை எப்படி செய்ய வேண்டும்னா பெருமானுடைய ஆனந்தம், அவருடைய ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த செயல்களை செய்கிறேன் என்று அந்த எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அதையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். அந்த எம்பெருமானுடைய பிரீத்தியை தவிர்த்து, பிரீத்தி வியதிரிக்த ஸ்வர்காதி பல சங்க தியாகம், ஸ்வர்க்கமோ அதற்கப்புறம் இருக்கிற மற்ற பலன்கள், ஐஸ்வர்யத்தை நிறைய பெற்று ஸ்வர்க்கம் முதலான லோகங்களுக்கெல்லாம் சென்று அனுபவிக்க வேண்டும், அல்லது இந்த உலகத்திலேயே பல பல பெரிய அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த போகங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த மாதிரியான அத்தனை விருப்பங்களையும் விட்டுட்டு அந்த விருப்பங்கள் அத்தனையும் துறக்க வேண்டும். அந்த மாதிரியான பலன்கள் எதிலையுமே விருப்பம் இல்லாமல், சங்க தியாகம், அந்த பலன்கள் எதிலையுமே துளியும் விருப்பம் இல்லாமல், பற்றில்லாமல் அத்தனையும் சவாசனமாக விட வேண்டும். துளி கூட அதுல விருப்பம் இல்லாதபடி மொத்தத்தையும் விட்டே இந்த கர்மயோகத்தை தொடங்க வேண்டும். முதல்ல இந்த பயன்கள்ல இருக்கிற விருப்பத்தை விட்ட பின்னர் தான் கர்மயோகத்தையே தொடங்க வேண்டுமா? கர்மயோகத்தை தொடங்கின பிற்பாடு என்ன? கர்மயோகத்தை தொடங்குவதுன்னு சொன்னாலே ஒரு பயனுக்காகத்தானே உனக்கு தொடங்க போகிறோம். அப்ப முதல்ல பயன் என்னங்கிறத நாம முடிவு பண்ணிவிட வேண்டும். எது பயன்? இந்த கர்மங்களுக்காக தர்மத்தை நன்கு சம்பாதித்து புண்ணியங்களை சம்பாதித்து உயர்ந்த லோகங்களுக்கு போய் அனுபவிப்பது, இது பயனான்னு கேட்டா இது பயன் அல்ல. அப்ப வேற எந்த பயனுக்காக நீர் இந்த செயல்களை செய்கிறீர்னா பரமபுருஷனுடைய ஆனந்தம்,
எம்பெருமானுடைய சந்தோஷத்திற்காகவே இந்த கர்மயோகத்தை செய்கிறேன் என்று அதிலே மிகவும் உறுதி கொண்டவனாய் அசக்தியா, அப்ப தாழ்ந்த பலன்கள்ல துளியும் விருப்பம் இல்லாமல் பற்றில்லாமல் செய்யப்பட வேண்டும். லோக ரக்ஷாயை அனுவிதேய அனுஷ்டானஸ்ய கிருத்ஸ்னவிதः ஸ்வானுஷ்டான அனுசந்தானேன அகிருத்ஸ்னவிதः சிஷ்டலோகஸ்ய நிஷ்பிரமாத லுண்டாகரஹித கண்டாபத பிரவர்த்தனார்த்தம் இத்யர்த்தः. லோகரக்ஷாயைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தமா? அனுவிதேய அனுஷ்டானஸ்ய கிருத்ஸ்னவிதः. கிருத்ஸ்னவிதன்னு சொன்னா முழுவதுமாக நன்கு அறிந்தவன். கிருத்ஸ்னம்னு சொன்னால் முழுவதும், விதகான நன்கு அறிந்த ஒரு அறிவாளி, சிறந்த ஞானி. இந்த ஞானி எப்பேற்பட்டவர்? சாஸ்திரங்களை எல்லாம் நன்கு கரை கண்டவர். உபனிஷத்தினுடைய அர்த்தம் எல்லாம் நன்கு தெரியும், மற்ற இதிகாச புராணங்களுடைய அத்தனை அர்த்தமும் இவருக்கு நன்கு தெரியும் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கிருத்ஸ்ன விதகா. அப்படிப்பட்டவர். அவருடைய அனுஷ்டானம் அனுவிதேய அனுஷ்டானஸ்ய கிருத்ஸ்னவிதா ஸ்வானுஷ்டான அனுசந்தானேன, இப்படி முழுவதுமாக அறிந்திருப்பவர். அவர் எதை பின்பற்றுகிறாரோ, அனுவிதேய அனுஷ்டானம். அனுவிதேயம்னா விதேயம்ங்கிறது விதிக்கப்பட்டிருப்பது. வேதங்கள் தான் நமக்கு இன்னென்ன காரியங்களை இப்படி செய்யணும்னு விதிக்கிறது. அந்த விதியை தொடர்ந்து, அனுவிதேயம்னா அந்த விதியை தொடர்ந்தவராய் இந்த சிறந்த ஞானியானவர் அனுஷ்டிப்பாரா? அவருடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? விதியை பின்பற்றி தான் அவர் செய்வார். விதி மீறி எந்த செயல்களையும் அவர் செய்ய மாட்டார். அப்ப முழுவதுமாக நன்கு அறிந்திருக்கிற ஒரு ஞானியானவன், கிருத்ஸ்னவிதனாக இருப்பவன், அனுவிதேய அனுஷ்டானத்தை செய்வார். அப்படின்னா வேதங்களாலே கூறப்பட்டிருக்கிற செயல்களை பின்தொடர்ந்துதான் தன்னுடைய செயல்களை அவர் செய்வாரே தவிர தன் மனம் போக்கினபடியில் அவர் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டார். வேத விருத்தமாகவும் எத்தையும் செய்ய மாட்டார். அப்ப அனுவிதேய அனுஷ்டானத்தை செய்யக்கூடிய கிருத்ஸ்னவிதா சிறந்த ஞானி, அவருடைய ஸ்வானுஷ்டானம், அவருடைய இப்ப ஸ்வானுஷ்டானம்னா அவருடைய அந்த செயல்பாடு, அவர் எப்படி செய்கிறாரோ அவருடைய அனுஷ்டானத்தை அனுசந்தானேன, அனுசந்தானம்னா அத்தை நினைத்து நன்கு அத்தை நினைத்து பின்பற்றுதல். அனுசந்தானம்னு சொன்னால் வெறும் வாயால உச்சரித்தல், அது மட்டும் அனுசந்தானம் அல்ல. அதை மனதாலே நன்கு நினைத்து பின்பற்றுதல், அதுதான் இவ்விடத்துல பொருள். அப்ப அந்த அனுஷ்டானத்தை பின்தொடர்ந்து அத்தை நன்கு நினைத்து யார் இப்ப பின்னாடி அதை பின்பற்ற போகிறார்கள்? அகிருத்ஸ்னவிதா. கிருத்ஸ்னவிதான்ற அந்த இவருக்கு எதிர் சொல் அகிருத்ஸ்னவிதா, முழுவதையும் நன்கு அறியாதவர்கள். இப்ப உலகத்துல எத்தனை பேர் கிருத்ஸ்னவிதனா இருக்க முடியும்? முழுவதையும் நன்கு அறிந்தவர்கள்ங்கிறது சில பேர் தான் இருக்க முடியும். மீதி இருக்கிற எல்லாருமே அறிவினால் குறைவில்லா அகஞாலத்தவர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிற மாதிரி அறிவினால அறிவில்லைங்கிற குறை கூட பட தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப அகிருத்ஸ்னவிதா, முழுவதுமாக அறியாதவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்னா அந்த கிருத்ஸ்னவிதனையே பின்பற்றி அவர்களுடைய செயல்களையே மனதால நினைத்து, அவர் அப்படி செய்திருக்கிறாரே நாம் இத்தையே செய்வோம் என்று அவரை பின்பற்றி தான் பலரும் செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய அகிருத்ஸ்னவிதா, முழுவதும் அறியாதவர்கள், அவர்களுடைய மேலும் சிஷ்ட லோகஸ்ய, சிஷ்டர்கள் சிரேஷ்டர்கள், உயர்ந்த பண்பாளர்கள். இப்ப கிருத்ஸ்னவிதான்னு சொன்னமே, அவருக்கே மற்றொரு பெயர் சிஷ்டர்கள். இவர்கள் தான் சிஷ்டர்கள் அர்த்தம். சிரேஷ்டர்கள், உயர்ந்தவர்கள். ஏன் உயர்ந்தவர்கள்னா முழுவதையும் நன்கு கற்று அறிந்திருக்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு இருக்கிற ஒரு உயர்த்தி. மற்றவர்கள் யாரத்தை கற்காமல் அறிவில்லாமல் சுத்தி கொண்டிருக்கிறச்ச இவர்கள் சிரமப்பட்டு இத்தனையும் கற்று அறிந்திருக்கிறார்கள்னு சொன்னால் அப்ப அவர்களுக்கு உயர்த்தி இருக்கிறது அல்லவா? அதுதான் சிஷ்டம், சிஷ்டர்கள் என்று சொல்லி உயர்ந்தவர்கள். சிஷ்ட லோகசிய, அப்படிப்பட்ட சிஷ்ட லோகம்னு சொன்னால் அவர்களுடைய குழு, அந்த சிறந்தவர்களுடைய குழு. அவர்கள் அத்தனை பேருடைய நன்மைக்கு, இரண்டு பேருடைய நன்மைக்காக இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டும். லோக ரக்ஷாயின்னு சொன்னால் அந்த லோகத்துக்குள்ள இப்ப யார் யார் இருக்கிறார்கள்? கிருத்ஸ்னவிதா அகிருத்ஸ்னவிதா என்று ரெண்டா பிரித்து விடலாம். மொத்த உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள் இத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம், பல ஜீவராசிகள் இருக்கிறோமே. இதுல இத்தனை பேரையும் ரெண்டு வகுப்பா பிரிக்கணும்னு சொன்னால் கிருத்ஸ்னவிதா அகிருத்ஸ்னவிதா, முழுவதையும் நன்கு அறிந்திருப்பவர்கள், எதையுமே முழுவதுமாக அறியாதவர்கள் என்று இரண்டு வர்க்கமா. இப்ப இந்த இரண்டு பேருடைய நன்மைக்காக, ரக்ஷாயின்னு சொன்னால் இருவருடைய நன்மைக்காகவும் கர்மயோகமே செய்ய வேண்டும். முழுவதையும் நன்கு அறிந்திருப்பவர்கள், எல்லாத்தையும் நன்கு அறிந்த ஞானிகளுடைய நன்மைக்கும் கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும். எதையுமே அறியாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய நன்மைக்காகவும் கர்மயோகமே செய்ய வேண்டும். அதைத்தான் இங்க பின்னாடி தெரிவிக்கும் பொழுது அகிருத்ஸ்னவிதா சிஷ்ட லோகஸ்ய, அகிருத்ஸ்னவிதன்னா முழுவதும் அறியாதவன், சிஷ்ட லோகம்னு சொன்னால் நன்கு அறிந்திருக்கிற சிறந்த ஞானிகள், அவர்களுடைய அந்த கூட்டம். இந்த இருவருக்குமே நிஷ்பிரமாத
பிரமாதம்னு சொன்னால் புத்தி கவனம் இல்லாமல் போவதுன்னு அர்த்தம். நாம சாதாரணமா இந்த வழக்கத்துல எப்படி உபயோகப்படுத்துறோம்? தளிக ரொம்ப பிரமாதமா இருந்தது, கச்சேரி ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருத வடமொழி அந்த சொல்லின்படி இதனுடைய அர்த்தமே வேறு. பிரமாதம்னா கவனக்குறைவு, சரியாகவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப தளிக பிரமாதமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே சரியில்லை, கவனமே இல்லாமல் என்ன தளிக பண்ணியிருக்கிறாய்ன்னு அர்த்தம் வரும். கச்சேரி ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா ஒன்னும் சரியாவே பாடவில்லை, எல்லாம் தப்பு தப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். வழக்கத்துல பிரமாதம்னா ரொம்ப உயர்ந்ததாய் சிறப்பா இருந்ததுன்னு பயன்படுத்துகிறோம். ஆனா வடமொழியின்படி பிரமாதம்னு சொன்னால் தன்னுடைய அந்த நேர் பாதை எதுல போகணுமோ அதுல போகாமல் கவனம் சிதறி அப்படி நழுவி போவதுதான் பிரமாதம்னு தெரிவிப்பார்கள். அப்ப நிஷ்பிரமாதம் இந்த மாதிரி கவனம் இல்லாமல் நழுவாமல் செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும்னா அது ஞான யோகத்தினால அந்த நழுவாமல் செல்லுவதுங்கிறது கிட்ட முடியாது. ஒரு இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும்னு சொன்னால் இப்ப இந்த இடத்துல எது இலக்கு? ஆத்ம சாட்சாத்காரம். ஆத்மாவை உள்ளபடி அறிய வேண்டும், உணர வேண்டும்ங்கிறதுக்காகத்தானே இப்ப கண்ணன் 2ஆம் அத்தியாயத்துல கர்மயோகம் ஞான யோகம் இரண்டையும் உபதேசித்தார். இந்த இரண்டினுடைய லட்சியம் எது? ஸ்திததி லட்சியா. ஸ்திததிங்கிறது தான் ஞானம் நிலையாக நிற்கக்கூடிய அந்த நிலை. அந்த நிலையை அடைய வேண்டும்னு சொன்னால் அதுல நழுவக்கூடாது. எந்த பாதையில சென்றால் நழுவாமல் அதனுடைய இறுதி குறிக்கோளை அடையலாமோ அந்த சிறப்பான பாதையில தான் நாம் பிரயாணிக்க வேண்டும். அது எந்த பாதை? அது கர்மயோகம் தான் சிறந்த பாதை. நிஷ்பிரமாத, அதுல இருந்து நழுவுதலுக்கு இடமே கிடையாது. ஒருத்தர் கர்மயோகத்தை நன்கு செய்கிறார்னு சொன்னால் அவர் அதுல இருந்து நழுவவே முடியாதாம். அதுல சிறப்பாக அந்த வழியில சென்று இறுதியாக ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுவிடலாம். நிஷ்பிரமாத லுண்டாக ரஹித கண்டாபத பிரவர்த்தனார்த்தம். கண்டாபதம் அப்படின்னா ஒரு ராஜபாட்டை. ராஜபாட்டைன்னு சொன்னா ரொம்ப சிறப்பான வழி. பொதுவாக எல்லாரும் இதுல போகலாம், எந்த இடையூறும் இல்லாமல் தடையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வெகு விரைவாக கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றாமே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழியாக இந்த கர்மயோகம் இருக்கிறது. லுண்டாக ரஹித, லுண்டாகம்னு சொன்னால் அதாவது நிஷ்பிரமாதம்னு சொன்னால் கவனம் இல்லாமல் போவது. லுண்டாகம்னு சொன்னால் நழுவி விழுந்து விடாமல், அதிலிருந்து நீங்காமல், நம்ம விட்டு அதுவும் நீங்காமல், அதை விட்டு நாமும் நீங்காமல் அந்த பாதையிலேயே தொடர்ந்து செல்லுவது. அப்புறம் லுண்டாகன்னு சொன்னால் லுண்டனம் பண்றதுன்னு சொன்னால் திருடுவதுன்னு அர்த்தம். திருடுறதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம விட்டு அந்த பொருள் விலகுகிறதுன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரியான விலகுதல் இதுல நடக்காது. கர்மயோகத்துல ஒருத்தன் பிரயாணிக்கிறான்னு சொன்னால் அவனிடத்திலிருந்து எதுவுமே நழுவாது. அவனிடத்துல சிறந்த ஞானமும் ஏற்படும். அதே மாதிரி ஆத்மாவனுடைய அந்த உணர்வு, ஆத்மாவை நன்கு அறியக்கூடிய அந்த பயணம் இவனுக்கு கண்டிப்பாக கிட்டும். அதிலிருந்து இவனும் நீங்க மாட்டான். இவன் செல்லுகிற வழியிலிருந்து அதுவும் நீங்காது. அந்த பயணம் இதை விட்டு நீங்காது. அப்ப இந்த பாதை ரொம்ப சிறந்த பாதை. நிஷ்பிரமாத லுண்டாக ரஹித, துளியும் அதுல நழுவுதலுக்கு இடமே இல்லை. கண்டாபதம் என்றால் ரொம்ப சிறப்பான ராஜபாட்டை போல அவ்வளவு சிறப்பான வழியா வெகு விரைவிலேயே கொண்டு போய் சேர்க்கும். இப்படிப்பட்ட வழியிலே பிரவர்த்தனார்த்தம் இத்தியர்த்தா. லோகரக்ஷாயை என்றால் லோகரக்ஷணத்தின் பொருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இருவருடைய கிருத்ஸ்னவிதா அகிருத்ஸ்னவிதருடைய ரக்ஷணத்திற்காக கர்மயோகத்தை செய்ய வேண்டும் அல்லவா? அப்ப அந்த ரக்ஷணம்ங்கிறது என்ன? இவ்விடத்துல சிறந்த பாதையில செல்ல வேண்டும், நழுவுதல் இல்லாத பாதையில செல்ல வேண்டும், பயன் அளிக்கக்கூடிய பாதையில செல்ல வேண்டும். சிறந்த பாதை நழுவுதல் இல்லாத பாதைன்னு ஏதோ ஒரு பாதையில போய் அடையக்கூடிய குறிக்கோளை இதுல வரலன்னு சொன்னால் அப்ப அப்படியும் பயனற்றதாகவும் இருக்கக்கூடாது. பயனை நிச்சயமாக கொடுக்கும், சிறந்த வழியாக இருக்கும், நழுவுதல் இருக்காது, விரைவிலேயே கிட்டும், அனைவருக்கும் பொருந்தும் என்று இப்படி சிறப்பு பல நன்மைகளும் இதிலே அடங்கி இருக்கின்றன. ஆகவே ஏதேன லோக சங்கிரக சப்தோ வியாக்கியாதா. கண்ணன பெருமான் இந்த கீதை 3ஆம் அத்தியாயத்துல அவர் லோக சங்கிரகம்னு ஒரு விஷயம் சொல்றார். அதைத்தான் இவ்விடத்துல ஆள வந்தார். லோக ரக்ஷாயைங்கிற பதத்துல காட்டுகிறார். லோக சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகம்ங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கீதையினுடைய சுருக்கம்னு அர்த்தம். அப்ப லோக சங்கிரகம்னு சொன்னால் உலகத்தினுடைய சுருக்கம் அப்படி அர்த்தம் கிடையாது. லோக சங்கிரகம்னு சொன்னால் இவ்விடத்துல அதை நன்கு ரட்சித்தல்னு அர்த்தம். உலகத்தினுடைய நன்மை, உலகத்தை நன்கு ரட்சிப்பதற்காக, உலகத்துல யாருமே நாசமடையாமல் அனைவரும் நன்மையை அடைவதற்காக அர்த்தம். ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அப்ப லோக சங்கிரகம்னு சொன்னால் உலகத்தினுடைய நன்மைக்காக என்று கண்ணன் பெருமான் கீதையில இந்த அத்தியாயத்துல பல ஸ்லோகங்கள்ல லோக சங்கிரகத்தை பத்தி விவரித்திருக்கிறார். அதனுடைய சுருக்கமாகத்தான் ஆள வந்தார். லோக ரக்ஷாயை என்று காட்டியிருக்கிறார். ஏவம் லோக ரக்ஷணார்த்தம் பிரவருத்தேர் அந்ததः ஸ்வரக்ஷா பர்யந்தம் பாஷ்யோக்தம்.
லோக ரக்ஷணார்த்தம்னு சொல்றாரே, அப்ப உலகத்தினுடைய நன்மைக்காக யாரோ ஒரு கர்மயோகி செயல்படுகிறார்னு சொன்னால் தான் அதுல சேர்ந்தவரா இல்லையா? உலகத்துக்குள்ள இவரும் சேர்ந்தவர் தானே. அப்போ உலகத்தினுடைய நன்மைன்னு பார்த்தால் அது இறுதியில தன்னுடைய நன்மையும் அதிலே சேர்ந்தது. ஏவம் லோக ரக்ஷணார்த்தம் பிரவருத்தேர் அந்ததா, உலக நன்மைக்காகன்னு ஒருத்தன் முற்படுகிறான், அதற்காக கர்மயோகத்தை செய்கிறான்னு சொன்னால் அதற்குள்ளேயே சேர்ந்து விடும். எதுனா தன்னுடைய ரக்ஷணம். லோக ரக்ஷணார்த்தம் பிரவருத்தேர் அந்ததான அதற்குள்ளேயே சேர்ந்தது. ஸ்வரக்ஷா பரியந்தம், இவனுடைய ரக்ஷை. யாரொருவன் இப்படி கர்மயோகத்தை தொடங்குகிறானோ அவனுடைய நன்மையும் இதிலே கிட்டும். இவனுடைய நன்மை வரைக்கும் இந்த சொல்லினுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டுமா? லோக ரக்ஷாயை, லோக சங்கிரகம்ங்கிற சொல்லுக்கு ஏதோ வெளியில இருப்பவர்களுடைய ரட்சணம்னு மட்டும் புரிந்து கொள்ளாமல் இதை ஆச்சரிக்கக்கூடிய கர்மயோகத்தை செய்பவனுடைய நன்மையும் இதிலே அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் கீதா பாஷ்யத்திலே எம்பெருமானாரும் விவரித்திருக்கிறார் என்று கீதா பாஷ்யத்திலிருந்து அந்த வரியையும் எடுத்து காட்டுகிறார். அந்யதா லோக நாச ஜனிதம் பாபம் ஞானயோகாதப்யேனம் பிரத்யாவயே இதி. அந்யதா வேறு வழியாக, இப்ப இந்த கர்மயோகத்துக்கு இத்தனை சிறப்பு பார்த்தோம். இல்ல இதெல்லாம் நான் செய்ய போவதில்லை, இந்த கர்மயோகத்தை விட இன்னும் ஞான யோகம் தான் சிறந்தது என்று யாராவது ஒருவன் ஞான யோகத்தை தொடங்கினான்னு சொன்னால் அப்ப அவனால அந்த ஞான யோகத்துல தொடர்ந்து செல்லுவதற்கு முடியாது. எடுத்த எடுப்புல ஞான யோகம் செய்வதுங்கிறது மிகவும் கஷ்டம். ஆத்மாவை குறித்து இடைவிடாமல் சிந்திக்கிறேன்னு அதற்கு பயிற்சியே இல்லாமல் பழக்கமும் இல்லாமல் ஒருத்தர் தொடங்கினார்னு சொன்னால் அவரால் எத்தனை காலத்துக்கு ஆத்மாவை குறித்து சிந்திக்க முடியும்? அப்ப அந்த ஞான யோகம்ங்கிறது எளிதிலே அனைவருக்கும் கைவராது. ஞான யோகத்தை செய்பவர்க்கு உண்மையில சக்தி இருப்பவர்களாக இருந்தாலும் கிருஷ்ண விதகா சிஷ்டர்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர்கள், அவர்கள் இடைவிடாமல் ஆத்மாவை குறித்து சிந்திக்கலாம். அவர்களுக்கு தகுதி இருப்பினும் அவர்களும் இப்ப உலகத்தினுடைய நன்மைக்காக கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லைன்னு என்றால் என்ன ஆகும் தெரியுமா? எப்ப இந்த சிஷ்டனானவன் கர்மயோகத்தை செய்யாமல் ஞான யோகத்துல ஈடுபடுகிறானோ இவனை பின்தொடர்ந்து மிகுந்த அறிவில்லாதவர்கள் அத்தனை பேர் இவனை பார்த்து இவ்வளவு பெரியவரை இந்த செயல்களை எல்லாம் செய்யவே இல்லை, அவருக்குன்னு சாஸ்திரத்துல கூறப்பட்ட செயலை அவரே செய்யலைன்னா நாம எதுக்கு செய்யணும்? உயர்ந்த இந்த சிஷ்டரே இந்த காரியத்தை செய்யவில்லைன்னு சொன்னால் நமக்கும் அது வேண்டாம், அவர் தான் நமக்கு முன்னோடி, அவரை பின்தொடர்ந்து நாமும் ஞான யோகத்தை செய்யலாம்னு அவரவர்கள் ஞான யோகத்திலே இழிவர்கள். கடைசியில ஞான யோகத்தையும் செய்ய முடியாமல் அனைவருமே துன்பத்திலே ஆழ்வர்கள். அவர்களுடைய மனது கட்டுப்படாது, இந்திரியங்கள் கட்டுப்படாது. அப்ப பாதையிலிருந்து நழுவி என்ன ஆகும்னா வீணே மறுபடியும் சம்சாரத்திலேயே கட்டுப்படுவார்கள். அதத்தான் அப்படி செய்தால் என்ன ஆகும்னா இப்ப இந்த சிஷ்டர்களுக்கு பாபம் வரும். ஏன்னா சிஷ்டர்கள் சிரேஷ்டர்கள்ங்கிறவா முன்னோடியா இருக்க வேண்டியவர் எப்படி இருக்கணும்? தனக்கு பின்னாடி வர பின்பற்றுபவர்கள் அத்தனை பேருடைய நன்மையை உத்தேசித்து முன்னோடியாக இருக்க வேண்டும். ஆனா யாருடைய நன்மையும் கருதாமல் தன்னுடைய நன்மையை மட்டும் பார்த்து நமக்கு இந்த செயல்களால ஒன்றும் நன்மை இல்லை, நமக்கு ஞான யோகமே நன்கு செய்வதற்கு முடியும் என்று ஒரு சிஷ்டனானவன் நேரே ஞான யோகத்தை இழிந்தான்னு சொன்னால், அதை செய்வதற்கு தொடங்கினான்னு சொன்னால் அவனை பின்பற்றி வருபவர்களுடைய நன்மையை இவன் பார்க்கவில்லையே, மேலும் இத்தனை பேரையும் அந்த ஞான யோகத்துல ஈடுபடுத்துகிறேன்னு சொல்லி அவர்களுக்கு ஞான யோகத்திலையும் இழிய முடியாமல் கர்மயோகத்தை தொடங்கவும் இல்லாமல் இறுதியில நாசத்தை அடைகிறார்கள் அல்லவா? இப்ப அந்த பாவம் எல்லாம் இவருக்கு தான் வந்து சேருமா? அந்த பாவம் வர வேண்டாம்னு சொன்னாலும் சிஷ்டனானவன் கர்மயோகத்தையே பின்பற்ற வேண்டும். தனக்கு சக்தி இருக்கோ இல்லையோ இவர்களை பின்தொடர்ந்து பலர் வருகிறார்கள்னு சொன்னால் அப்ப உயர்ந்தவர்கள் ஞானிகள் கர்மயோகத்தையே ஆச்சரிக்க வேண்டும். இல்லை என்றால் பின்பற்றுபவர்களுக்கெல்லாம் நாசத்தை ஏற்படுத்தின பாபம் இவர்களுக்கு வந்து சேரும். அந்த பாபம் வராமல் இருப்பதற்காக கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்று கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் அந்யதா வேறு விதமாக லோக நாச ஜனிதம் உலகத்தையே நாசப்படுத்தின அந்த பாபம், லோக நாச ஜனிதம் பாபம். சிஷ்டனானவன் தன்னை பின்பற்றுபவர்களை எல்லாம் வழிநடத்தாமல் அவர்களெல்லாம் நாசமடைந்தார்கள் சொன்னால் அந்த பாபம் ஞான யோகாதபி ஏனம் பிரத்யாவயே. இந்த சிஷ்டனானவன் ஞான யோகத்தை தொடங்குகிறானே, அப்படி அவன் தொடங்கினாலும் அவனாலையும் அதுல நேர்கொண்டு முன்னேற முடியாது. அந்த ஞான யோகத்திலிருந்து சியாவையேன்னா நழுவி விடுவான். சியவனம்னா நழுவுதல், பிரத்யாவையே உடனே நழுவி விடுவான். ஏன்னா இத்தனை பின்பற்றுபவர்களை எல்லாம் நாசமடைய செய்த அந்த பாபம்ங்கிறது இவனையும் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் அதுலெல்லாம் நிறைய தடைகளை ஏற்படுத்தி ஞான யோகத்தையும் சரியாக முற்றடைய முடியாமல் இவனுக்கும் நாசத்தையே கொண்டு போய் சேர்க்கும்.
அப்போ சிஷ்டனுக்கும் அந்த பாபம்ங்கிறது வரும். அதனால அவனுக்கும் ஞான யோகத்தை தொடர முடியாமல் அவனும் நழுவி விடுவான். அப்ப அனைவருக்குமே நாசமே ஏற்படும். ஆகவே லோக ரட்சணம்னு சொன்னால் உலகத்துல மற்றையவர்களுடைய ரட்சணம் கூடவே இந்த கர்மயோகத்தை தொடங்குபவன் சிஷ்டனுடைய ரட்சணம், இரண்டும் அதிலேயே சேர்ந்து கூறப்படுகிறது, உணர்த்தப்படுகிறது. அடுத்து குணேஷு ஆரோப்பிய கர்த்திருத்தாம். குணேஷு சத்வ ரஜஸ் தமஸ் சம்யகேஷு பிரகிருதி குணேஷு இத்தியர்த்தா. சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற பெயர்களை கொண்டிருக்கிற பிரகிருதியினுடைய குணங்கள், மூல பிரகிருதி, அதிலிருந்து தானே இத்தனை உடல்களும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மூல பிரகிருதிக்கு இந்த 3 குணங்களும் இருக்கிறது, சத்வம் ரஜஸ் தமஸ். இப்ப அதிலிருந்து உண்டான காரியங்கள்னு சொன்னால் இப்ப இதுலயும் அதே குணங்கள் தானே இருக்கும். ஆகவே அந்த மூல பிரகிருத்திலிருந்து தோன்றின இந்த உடல்களுக்கு இருக்கக்கூடிய சத்வ ரஜஸ் தமஸ்ங்கிற அந்த குணங்கள், இந்த குணங்களிலே ஆரோப்பிய கர்த்திருதாம் ஸ்வஸ்ய தேசகால அவஸ்தாதி நியத விஷய ஞான சிகீர்ஷா பிரயத்ன ஆசிரயத்வ லக்ஷணாம் கர்த்திருதாம் குண பிரயுக்ததையா அனுசந்தாய இத்தியர்த்தா. இந்த குணத்தினால்தான் எனக்கு கர்த்திருத்தம் வருகிறது. ஜீவாத்மா இயற்கையில எந்த கர்த்தாவாக இருக்கவே முடியாது. எந்த காரியத்தையும் அவரால் இயற்கையில செய்ய முடியாது. ஏன்னா அவருக்குன்னு இயற்கையில உடலே கிடையாது. இயற்கையில இவருக்கு எது வடிவம்? ஞான ஆனந்த வடிவம், அணுஸ்வரூபம், பகவானுக்கே அடிமைப்பட்டிருப்பவர், எப்பொழுதும் பகவானுடைய அந்த ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர். இதுதானே ஜீவாத்மாவுக்கு இருக்கிற லட்சணம். அப்ப அவர் இயற்கையில எந்த செயலையுமே செய்ய முடியாது. அவருக்குன்ற அந்த செயல்பாட்டு திறனோ அந்த கர்த்திருவம்ங்கிறதே அவருக்கு கிடையாது. ஆனால் இந்த உடலோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது உடலில் இருக்கிற குணங்கள் தூண்டதான் இவர் பல காரியங்களை செய்கிறார். ஆக சத்வரஜஸ் தமஸ்ங்கிற அந்த குணங்களினுடைய அடிப்படையில தான் எனக்கு கர்த்திருவம் வருகிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அனுசந்திக்கிறதுன்னா அதை உணர வேண்டும். இந்த குணங்களினாலதான் எனக்கு இது ஏற்படுகிறதுன்னு உணர வேண்டும். இப்ப அந்த குணங்கள், கர்த்திருவம்ங்கிறது என்ன? தேசகால அவஸ்தாதி நியத விஷய ஞான சிகீர்ஷா பிரயத்ன ஆசிரயத்வ லக்ஷணாம் கர்த்திருத்தாம். கர்த்திருவம் செயல்பாட்டு திறன் அப்படின்னா அதற்கு என்ன அடையாளம்? ஒருத்தர் செய்கிறார், கர்த்திருவம் அவர் இடத்துல இருக்குன்னு சொல்லணும்னா இந்த லட்சணத்தின்படி இவைகள் இருந்தால்தான் இவரை கர்த்தான்னு சொல்ல முடியும். இப்ப இந்த குணங்களை நாம கர்த்தான்னு சொல்றோம், குணங்கள் தூண்டிதான் நாம செய்கிறோம்னு சொன்னால் குணங்களுக்கு கர்த்திருவம் எப்படி வருகிறது? அதை கர்த்தான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் இதோ இந்த காரணத்தினாலதான் சொல்லுகிறோம். தேசகால அவஸ்தாதி நியத விஷய ஞான சிகீர்ஷா பிரயத்ன ஆசிரயத்வ லட்சணாம். இவைகளெல்லாம் இதெல்லாம் ஆசிரித்து ஒன்னு இருந்ததுன்னு சொன்னால் அது கர்த்தான்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை எல்லாம் ஒருத்தன் யார் ஒருவரிடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ, இதை ஆசிரித்து யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரை கர்த்தான்னு சொல்லலாம். இந்த குணங்கள் எப்படி இருக்கிறதுன்னா இந்த ஜீவாத்மாவினுடைய உடல்ல முன்கூட்டியே இருக்கிறது. தேச காலம், தேசம்னா இடம், காலம்னா சமயம் நேரம், அவஸ்தா நிலைகள், தேச கால அவஸ்தாதி இது முதலான பல விஷயங்கள், நியத விஷய ஞானம் இதெல்லாம் முன்கூட்டியே இருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டுதானே ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த நிலையில இந்த காரியம் செய்யப்பட வேண்டும். ஒரு மண்பானை செய்யணும்னு சொன்னாலும் எந்த இடத்துல செய்ய வேண்டும், எந்த மண்ணை கொண்டு செய்ய வேண்டும், எவ்வளவு காலம் பிடிக்கும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையில இருக்கிற மண்ணால செய்யணும். ரொம்ப உலர்ந்து போயிருக்கிற மண்ணால செய்ய முடியாது. அதை நன்கு பதப்படுத்த வேண்டும், அதை ஈரமாக்க வேண்டும், ஜலத்தை குத்தி பிசிய வேண்டும். அந்த பிசியறதுலயும் எந்த நிலையில அது பிசிந்திருந்தாலோ அப்பதான் அந்த பானை வரும். ரொம்ப குளகுளா நிறைய நீரை விட்டு பிசிந்தாலும் பானை வராது. இல்ல ரொம்ப உலர்ந்து போயிருக்கிற அந்த மண்ணாலையும் பானை செய்ய முடியாது. அப்ப தேச கால அவஸ்தா இது முதலான அந்த நிலைகளோடு கூடியிருக்கிற அந்த விஷய ஞானம் இதை நன்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் இந்த ஞானம் மட்டும் போராது, சிகீரிஷா, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொன்னால் அத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற தேச கால நியமம் இது முதலான அந்த விஷயங்களை எல்லாம் நான் அறிந்திருக்க வேண்டும். ஞானம் வேண்டும், அப்பதான் காரியத்தை செய்ய முடியும். அடுத்து சிகீரிஷான்னு சொன்னால் அதற்கு ஒரு விருப்பம். சிகீரிஷான்னா இந்த செயலை செய்ய வேண்டும்ங்கிற விருப்பம் இருந்தால் தானே ஒருத்தர் செயலை செய்வோம். எத்தனையோ விஷயம் பத்தின ஞானம் நமக்கு இருந்தாலும் எல்லாத்துலயும் நாம அந்த செயலை செய்வதற்கு இறங்குவதில்லையே. ஒருத்தருக்கு தளிகை நன்னா செய்ய தெரிந்திருக்கலாம், ஆனா விருப்பம் இருந்தால் தான் தளிகை செய்ய முடியும். ஒருத்தருக்கு அதே மாதிரி பானை செய்வதற்கு கூட தெரிந்திருக்கலாம், ஆனா விருப்பம் இருந்தால்தான் அவரால் பானை செய்ய இறங்குவாரே தவிர தெரிந்திருக்கிறதுங்கிறதுனால எல்லா காரியத்திலும் யாரும் இறங்க போவதில்லை. அப்ப சிகீரிஷா அதுல ஒரு விருப்பம். அடுத்து பிரயத்தனம்,
எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, அதே மாதிரி நல்ல விருப்பமும் இருக்கு, ஆனா நான் பிரயத்தனம் முயற்சியே எடுக்கலைன்னு சொன்னா எப்படி காரியம் நடக்கும்? அப்ப முயற்சியும் தேவை. அப்ப பிரயத்ன சிகீர்ஷா, அதாவது ஞான சிகீர்ஷா பிரயத்னா ஆசிரியத்துவ லட்சணம், இந்த மூணும் இருக்கணும் ஒருத்தருக்கு, அப்பதான் அவரை கர்த்தான்னு சொல்ல முடியும். இப்ப இந்த மூன்றும் நமக்கு எப்படி வந்தது? இந்தந்த தேசம், இந்தந்த காலம், இந்தந்த அவஸ்தைகள், இதை பத்தின ஞானமும், அதே மாதிரி இந்த ஞானத்தினால அதை செய்ய வேண்டும்ங்கிற விருப்பமும், அப்புறம் விருப்பம் இருந்தாலும் அதற்கேற்ற முயற்சியோ, இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்பட்டது? இதெல்லாமே ஒரு உடலினுடைய தொடர்புனாலத்தானே இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்படுகிறது. அவருக்கு இயற்கையில பரமாத்மாவை பற்றின ஞானம், தன்னை பற்றின ஞானம் தான் இருக்குமே தவிர உலகத்துல இந்தந்த செயல்களை செய்யக்கூடிய ஞானம் எல்லாம் அவருக்கு இயற்கையில இருக்காது. ஒரு பானை செய்யக்கூடிய ஞானமோ, அது மாதிரி ஒரு பொம்மை செய்யக்கூடிய ஞானமோ, தளிகை பண்ணக்கூடிய ஞானமோ, இதெல்லாம் ஆத்மாவுக்கு இயற்கையில இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் அவருக்கு இயற்கையில இருக்காது. அவருக்குன்னு இயற்கையான ஞானம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவர், பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா எப்படி அடிமை, இந்த மாதிரியான அந்த ஞானம் தான் அவருக்கு இருக்குமே தவிர, ஏன்னா இந்த தளிகை செய்யறதோ இந்த காரியங்களோ ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஜெகத்து சிருஷ்டி ஆயின்றதுன்னு சொன்னாதான் இந்த காரியமே இருக்க போறது. பிரளயம் ஆயிடுச்சுன்னா இந்த செயல்கள் எதுவுமே நடைபெறாது. அப்போ ஒரு நாள் இருந்து ஒரு நாள் மறையக்கூடிய இந்த மாதிரியான தாழ்ந்த ஞானம் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு இயற்கையில இருக்கவே இருக்காது. அப்ப இயற்கையில அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை தவிர்த்து இந்த மற்ற ஞானங்கள் எல்லாமே எப்ப ஏற்படுகிறது? ஒரு உடலோடு தொடர்பு இருந்தால் தான் ஏற்படுகிறது. அதே மாதிரி விருப்பம் எப்ப ஏற்படுகிறது? அந்த உடலோடு தொடர்பு இருந்தால் தான் ஏற்படுகிறது. செயல், அதுல முயற்சியும் எப்ப வரும்னா உடலோட தொடர்பு இருந்தால் தானே வரும். சரி, அந்த உடல்லையும் இந்த 3 குணங்கள் இருப்பதினால்தான் சத்துவகுணம் இருந்தால் அதற்கு ஏற்ப ஞானம், அதற்கேற்ப விருப்பம், அதற்கேற்ப செயல். ரஜோகுணம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கேற்ப ஞானம், அதற்கேற்ப விருப்பம், அதற்கேற்ப செயல். தமோகுணம் அதிகமா இருக்குன்னா அதற்கேற்ற ஞானம், அதற்கேற்ற விருப்பம், அதற்கேற்ற செயல் என்று இந்த குணங்களினுடைய அடிப்படையினால்தான் இத்தனையும் வருகிறது. ஆகவே குணங்களுக்கே இந்த கர்த்திருவத்தை ஏறிட்டு விடுவோம். அது இருப்பதனால்தான் நாம இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்கிறோம் என்று யாவன் ஒருவன் நன்கு மனதிலே அனுசந்தித்து நினைத்து கொண்டு இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்று கண்ணன் பெருமான் விவரிக்கிறான். இதைத்தான் கீதா பாஷ்யத்துல எம்பெருமானாரும் விவரிக்கிறார். ததாச்ச பாஷ்யம் குணேஷு கர்த்திருவ அனுசந்தானம் ச இதமேவ ஆத்மனோ ந ஸ்வரூப பிரயுக்தம் இதம் கர்த்திருவம் அபிது குணசம்பர்க்க கிருதம் இது பிராப்த அப்பிராப்த விவேகேன குணகிருதம் இது அனுசந்தானம் இது. நல்ல விவேகம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா. பிராப்தம் இது, அப்பிராப்தம் இது. பிராப்தம்னா இது பொருந்தும், அப்பிராப்தம்னா இது பொருந்தாது. இதுதான் தகுதியானது, இது தகுதி அல்லாதது. இதுதான் சரியா இருக்கும், இது சரியில்லை என்று விவேகம் பண்ணி ஒருத்தன் புரிந்து கொண்டால் இதை நன்கு அறியலாம். குணங்களுடைய சேர்க்கை உடலோடு தொடர்பு இருப்பதினால்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு இத்தனை ஏற்படுகிறது. உடலோடு தொடர்பில்லைன்னு சொன்னால் ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் ஏற்படாது என்பதை யார் ஒருவன் விவேகித்து அறிகிறானோ அவனுக்கு இது நன்கு புரியும். அதைத்தான் விவரிக்கிறார். குணேஷு கர்த்திருவ அனுசந்தானம், குணங்களிடத்துலதான் கர்த்திருவம் இருக்கிறது என்று நினைப்பதுங்கிறது என்ன? இதமேவ, அது இதுதான். என்னது? ஆத்மனோ ந ஸ்வரூப பிரயுக்தம், ஆத்மாவுக்கு இயற்கையாக இந்த கர்த்திருவம் செயல்படுகிற தன்மைங்கிறது கிடையாது. இதம் கர்த்திருவம், இப்படிப்பட்ட கர்த்திருவம் அப்பிது பின்ன எப்படி ஏற்படுகிறது? அப்பிது குண சம்பர்க்க கிருத்தம் இது. குண சம்பர்க்கம், குணங்களோடு சேர்க்கை. குணங்களோடு சேர்க்கைன்னு சொன்னால் உடலில் இருக்கிற குணங்கள், உடலோடு தொடர்பு படுகிறோம். உடலில 3 குணங்களும் சத்வரஜஸ்தமஸ்ங்கிற அந்த 3 குணங்கள் இருக்கின்றன. அப்ப அதனுடைய தொடர்பினாலேயே இந்த செயல்பாட்டு திறமை ஏற்படுகிறது, செயல்படுகிறார் இந்த ஜீவாத்மா என்பதை பிராப்த அப்பிராப்த விவேகேன, இப்படி இருந்தால்தான் இது சரி, இப்படி இல்லைன்னா இது பொருந்தாது என்பதை விவேகித்து பகுத்து அறிந்து கொண்டால் குணகிருத்தம் இது அனுசந்தானம் இது. ஆகவே நிச்சயம் இந்த கர்மயோகத்தை செய்பவன் இதை நன்கு புரிந்து கொள்ளலாம். குணங்களால தூண்டப்பட்டு நான் இந்த கர்மயோகத்தை செய்கிறேனே தவிர நானே செய்கிறேன் அல்லேன் என்று இவன் உணர வேண்டும். முதல்ல பற்றில்லாமல் பெருமானுடைய விருப்பத்திற்காகவே செய்ய வேண்டும். இது அசக்தியா என்று அந்த சொல்லாலே சொன்னார். அடுத்து குணேஸ்வரோப்பிய கர்த்திருத்தாங்கிறதுனால என்ன தெரிவிக்கிறார்? அப்ப பற்றில்லாமல் பெருமானுடைய பிரீதிக்காகவே செய்யலாம், வாஸ்தவம். செய்பவன் நான் தானேன்னு சொன்னால் நீ எங்க செய்பவன்? நீ செய்பவில்லை, குணங்களாலே தூண்டப்பட்டுதான் செய்கிறாய். அப்ப எப்போ குணங்களால தூண்டப்பட்டு செய்கிறாயோ இந்த செயல்களே உன்னுடையதல்ல.
அப்புறம் இந்த செயல்களுக்குன்னு இருக்கிற தாழ்ந்த பலன்களையும் உனக்கு எப்படி பற்று வரும்? அந்த பற்றையும் விடு. பின்ன யாருக்காக செய்ய வேண்டும்? பரமபுருஷனுடைய பிரீத்திக்காக செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதல் வரியில அசக்யா லோகரக்ஷாயை குணேஸ்வரோப்பிய கர்த்திருதாம் என்று சொல்லி மேலே விவரிக்கிறார். மயி சர்வாணி கர்மாணி இத்யத்ர இத்யத்ர அஸ்மச்சப்த அபிப்ரேதம் வியனக்தி சர்வேஸ்வரேவா ஞஸ்யேதி. இரண்டாவது வரி அந்த கீதார்த்த சங்கிரகத்துல சர்வேஸ்வரேவா ஞஸ்யோக்தா என்று தெரிவித்தாரு. அதைத்தான் விவரிக்கிறார் கண்ணன பெருமானே இந்த அத்தியாயத்துல. மயி சர்வாணி கர்மாணி இதி இதி இத்யத்ர அஸ்மச்சப்த அபிப்ரேதம் வியனக்தி. மயி என்று எம்பெருமான் தன்னை தொட்டு தன்னுடைய திருமேனியை தொட்டு சொன்னாராம், என்னிடத்திலே சர்வாணி கர்மாணி, நீ செய்கிற அத்தனை செயல்களையும் என்னிடத்துல அர்ப்பணித்து விடு. நான் தான் செய்பவன், நானே உன்னை தூண்டி செய்கிறேன். ஒருத்தருக்கு நன்கு கர்மயோகம் செய்கிறார்னு சொன்னால் அவராலே செய்து விட முடியுமா? அவருக்கு இந்த உடலை கொடுத்ததே நான் தானே. பகவான் தன்னையே தெரிவிக்கிறான், நான் தான் உனக்கு இந்த உடலை கொடுத்து அதற்கு இருக்கிற சக்தி ஆற்றல் ஞானம் இத்தனையும் கொடுத்திருக்கிறேன். அப்போ நான் தானே உன்னை தூண்டி செய்கிறேன். ஆகவே மயி சர்வாணி கர்மாணி, அனைத்து கர்மங்களும் என்னாலேயே தூண்டப்பட்டு நீ செய்கிறாய் என்பதை புரிந்து கொள்னு எம்பெருமான் தம்மை தொட்டு நான் தெரிவித்தாரே. அந்த நான் மயி என்னாலே என்று எம்பெருமான் சொன்னாரே, அந்த விஷயத்தை தான் ஆள வந்தார். சர்வேஸ்வரேவா ஞஸ்யோக்தா என்று தெரிவிக்கிறாராம். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் குணங்களால தூண்டப்பட்டு செய்கிறேன்னு முதல் படியில புரிந்து கொள்ளலாம். அடுத்து கொஞ்சம் யோசித்தால் இந்த குணங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சத்வரஜசு குணங்கள்ங்கிறது தாழ்ந்த குணங்கள் தானே. குணங்களே அறிவு இருக்கிற வஸ்துக்களாட்டம் அதுவே நம்மை தூண்டி செயல்களை செய்ய முடியுமா? அப்ப இந்த குணங்களால இந்த காரியத்தை இவன் செய்யட்டும்னு ஏற்படுத்தி சங்கல்பித்து வைத்திருக்கிற பரமாத்மா அவர்தான் இதற்கெல்லாம் மூல காரணம். அப்ப அவரிடத்திலேயே இந்த கர்த்திருவத்தை ஏறிட்டு அவர் தூண்டித்தான் இத்தனையும் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா? இப்ப சர்வேஸ்வரேவா ஞஸ்யோக்தா, சர்வ ஈஸ்வரன். சிலருக்கு ஈஸ்வரன் சிலருக்கு ஈஸ்வரன் இல்லாமல் அனைவருக்குமே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பரமாத்மா அவராலேயே தூண்டப்பட்டு செய்கிறேன். குணானாம் தத் ஆஸ்ரயஸ்ய திரிகுண திரவியஸ்ய தத் சம்ஸ்ருஷ்டஸ்ய வியுக்தஸ்ய ச ஜீவஸ்ய நியந்தரி பகவதி தஸ்யாக தன் மூலத்வாத் தன் மூலத்வ பாவனையா நிவேஷ்ய இத் அபிப்ராயः. இப்ப நிவேஷ்ய ஞஸ்யன்னு சொன்னார். ஞஸ்யன்னா சமர்ப்பித்தல். இப்ப நாம என்னமோ கொண்டு போய் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு தானே புரிந்து கொள்ளுகிறோம். இப்ப இந்த இடத்துல ஞஸ்யன்னு சொன்னால் செயல்களை எல்லாம் செய்து விட்டு, கண்ணா நான் அதை சமர்ப்பிக்கிறேன், இத்தனையும் நான் உனக்காக செய்தேன் என்ன அவரிடத்துல நாம கொண்டு போய் சேர்த்தல் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. பின்ன என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? குணானாம் தது ஆஸ்ரயஸ்ய திரிகுண திரவியஸ்ய தத் சம்ஸ்ருஷ்டஸ்ய, எல்லா காலத்திலையும் பெருமானாலேயே தூண்டப்பட்டு அவர் காரணமாக இருப்பதனால்தான் இந்த செயல்களையே நான் செய்கிறேன் என்ற எண்ணம் தான் இவ்விடத்துல ஞஸ்யன்னு தெரிவிக்கிறார். ஞஸ்யன்னா எல்லா காரியத்தையும் செய்து விட்டு, ஆமா அவர் செய்தார் அதனால நான் அதை செய்திருக்கிறேன், இந்த அவருக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அப்படி கொடுத்தல் இவ்விடத்துல அர்த்தம் அல்ல. அவர் தூண்டித்தான் நான் செய்திருக்கிறேன் என்ற உணர்தல், அந்த உணர்வை தான் இவ்விடத்துல ஞஸ்ய. ஆகவே இந்த நிச்சயம் பெருமானாலேயே தூண்டப்பட்டு நான் செய்திருக்கிறேன்ற அந்த உணர்வு அது வர வேண்டும். ஏன்? ஆத்மாவை எல்லா நிலையிலையும் பரமாத்மா தான் தாங்குகிறாராம், அவர் தான் நம்மை தரிக்கும்படி செய்கிறார். அதைத்தான் தெரிவிக்கிறார். குணானாம் தது ஆஸ்ரயஸ்ய, இந்த குணங்களோடு நாம் சேர்ந்திருக்கிற நிலைன்னு ஒரு நிலை, குணங்களிலிருந்து நாம் பிரிந்திருக்கிற நிலைன்னு ஒரு நிலை. எந்த நிலை? பிரளய காலத்துல நாம குணங்களோடு சேர்ந்திருக்க போவதில்லை. ஆத்மாக்கள் எல்லாம் பிரிந்துவிடும், சேத்தனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடும். அச்சேதனம் அறிவற்ற ஜடப்பொருள் எல்லாம் பிரகிருதிங்கிறதுக்குள்ள போய் ஒடுங்கிவிடும். பிரகிருதி தனியா இருக்கும், ஜீவாத்ம சமஷ்டி அத்தனை ஆத்ம கூட்டம் மொத்தம் சேர்ந்து இருக்கும், இப்ப தனித்தனியாகத்தானே இருக்கு. அப்ப குணங்களோடு சேர்ந்து இல்லாத அந்த நிலை ஆத்மா பிரிந்திருக்கிற நிலையிலும், அதே போல சிருஷ்டி காலத்துல இந்தந்த உடல்களோடு இந்த ஆத்மா சேர்ந்திருக்கிற நிலை, அதுதான் ரெண்டு நிலையாக கூறுகிறார். தது ஆஸ்ரயஸ்ய குணானாம் தது ஆஸ்ரயஸ்யன்னு சொன்னால் குணங்களை ஆசிரயித்திருக்கிற நிலை, அத்தோடு சேர்ந்திருக்கிற நிலை. திரிகுண திரவியஸ்ய, திரிகுண திரவியம்ங்கிறது உடல், அந்த உடலை உடலை குணங்கள் ஆசிரியத்திருக்கின்றன, அந்த உடலை இப்ப நாம ஆசிரியத்திருக்கிறோம், ஜீவாத்மா ஆசிரியத்திருக்கிறார். தத் சம்ஸ்ருஷ்டஸ்ய, இந்த குணங்கள் மேலும் இந்த குணங்களால எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றனவே, வெறும் உடல் மட்டும் இல்லை, அறிவற்ற ஜட பொருள்களாகவும் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. அப்ப திரிகுணங்களுடைய திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முக்குணங்களால ஆக்கப்பட்டிருக்கிற இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும், அதே மாதிரி உடலோடு சேர்ந்திருக்கிற ஜீவாத்மாக்கள்,
வியுக்தஸ்ய தத் சம்சிருஷ்டஸ்ய வியுக்தஸ்யன்னு சொன்னால் இந்த உடலோடு சேர்ந்திருக்கிற நிலை, வியுக்தம்னு சொன்னால் பிரிதல், அதிலிருந்து பிரிந்திருக்கிற நிலை. இந்த இரண்டு நிலையிலும் ஜீவஸ்ய நியந்தரி, ஜீவாத்மாவை நியமிப்பவர், நியந்தரி தன்னுடைய வசத்துல வைத்து நியமிப்பவர் யாருன்னு கேட்டால் பகவதி, பகவானிடத்துலதான் இந்த நியந்திருத்துவ தன்மை, நம்மை கட்டுப்படுத்துகிற தன்மைங்கிறது பகவானிடத்துல மட்டும்தான் இருக்கு. தஸ்யா தன் மூலத்துவ பாவனையா, தஸ்யாகா அந்த எம்பெருமானிடத்துடைய மூலம், அவரே இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறார். அவர் காரணமா இருப்பதனாலதான் இந்த ஜீவாத்மா ஒரு சத்தையோடைய ஒரு பொருளாக இருக்கிறார். அதனாலதான் இந்த பிரகிருதி, இந்த பொருள்கள் எல்லாமே பொருளாக இருக்கின்றன. ஆக பிரம்மம் அந்தர்யாமியாக இருப்பதினால்தான் நாம் அத்தனை பேருமே சத்தையோட இருக்கிறோம். ஆக தன் மூலத்துவம், பரமாத்மாவே நம் அத்தனை பேருக்கும் மூலம், காரணமாக இருப்பதினாலே தத் பாவனையா அதை நன்கு மனதிலே நினைக்க வேண்டும், அதை நன்கு உணர வேண்டும். அந்த பாவனைத்தான் இவ்விடத்துல நிவேஷ்ய இது அபிப்பிராயா. ஞஸ்ய பெருமானிடத்துல சேர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உணர்வை நாம நன்கு நினைக்கிறோம், நானும் பகவானும் அப்படி தொடர்பு கொண்டிருக்கிறோம், பகவான் எனக்குள்ள இருந்து நியமிக்கிறார், ஆகையினாலதான் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறேங்கிறத நன்கு உணர்தல். அதைத்தான் இவ்விடத்துல ஆள வந்தார் ஞஸ்ய என்று தெரிவிக்கிறாராம். சூத்திரகாரஷ்ட கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத், பிரம்மசூத்திரத்துல 2ஆம் அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல 33வது சூத்திரத்துல தெரிவிக்கிறார். இது ஆத்மனஹா கர்த்திருவம் உபபாத்திய அனந்தரம் தஸ்ய பரமாத்ம அதீனத்துவம் பராத்து தச்ருதேஹே என்று பிரம்மசூத்திரத்துல மீண்டும் அடுத்த சூத்திரம், அதாவது 33வது சூத்திரத்துல சொல்லிட்டு மேற்கொண்டு 40வது சூத்திரத்துல பராத்து தச்ருதேஹே என்று தெரிவிக்கிறார். இதுல என்ன தெரிவிக்கிறார்னா, முதல்ல ஜீவாத்மா தான் கர்த்தா என்று முதல் சூத்திரத்துல தெரிவித்தார். அதாவது 2ஆம் அத்தியாயத்துல இந்த 33வது சூத்திரத்துல சொல்லும் பொழுது சாஸ்திர அர்த்தத்வாது கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத், சாஸ்திரங்கள் எல்லாம் இப்ப யாரை குறித்து உபதேசிக்கின்றன? 3 தத்துவங்கள், ஈஸ்வரன், சேத்தனம், அச்சேதனம். இப்ப இந்த சாஸ்திரங்கள் யாருக்கு உபதேசிக்கணும்? ஈஸ்வரனை பார்த்து சாஸ்திரம் உபதேசிக்கணுமா, இல்ல அறிவற்ற ஜட பொருளை பார்த்து உபதேசிக்கணுமா, இல்ல அறிவிருக்கிற ஜீவாத்மாவை பார்த்து உபதேசிக்கணுமா? ஈஸ்வரனுக்கு ஒன்னும் உபதேசிக்கவே வேண்டாம், அவர் தான் நம்மையே ஆட்டி படைக்கிறார், நியமிக்கிறார், எல்லாம் அவர் வசத்துலதான் நாம இருக்கிறோம். இப்ப அவருக்கே இதை செய்ய அதை செய்யணும் யாரும் உபதேசிக்க தேவையில்லை. அவ பரமாத்மாவுக்கு சாஸ்திரங்கள் இல்லை, இப்ப அவர் போயிட்டார். அடுத்து அறிவிருக்கிற ஜட பொருள், அதான் அறிவிருக்கிற ஆத்மா, அறிவற்ற ஜட பொருள். அறிவற்ற ஜட பொருளை பார்த்து என்னத்த உபதேசிக்க முடியும்? அறிவு இருப்பவன் தான் இதை கேட்டு நடக்க வேண்டுமே தவிர அறிவற்றவனுக்கு உபதேசித்தல்னு சொன்னால் முட்டாள் செய்வது, முட்டாள்தனமான காரியம். அப்ப சாஸ்திரங்கள்ங்கிறது ஜீவாத்மாவுக்கு தான் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்தந்த செயல்களை செய், இதை செய்யாதேன்னு சாஸ்திரங்கள் கூறித்துன்னு சொன்னால் அப்ப கர்த்தா யாராக இருக்க வேண்டும்? ஜீவாத்மா தானே செய்பவனாக இருக்க வேண்டும். இவர் செய்பவராக இருந்தால்தான் இவரை பார்த்து சாஸ்திரம் உபதேசிக்கும், நீ இதை செய், இதை செய்யாதேன்னு. அப்ப செய்பவன்னு பார்த்தால் ஆத்மா தானே செய்பவனாக இருக்க முடியும். அப்ப சாஸ்திரம் அர்த்தமாக வேண்டும், சாஸ்திரம்ங்கிறது பொருள் உள்ளதாக ஆக வேண்டும். அது பயனற்றது, அது பொருளற்றதுன்னு கூறக்கூடாது. அப்படி கூறக்கூடாதுன்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்ப ஆத்மா கர்த்தாவாகத்தான் இருக்க வேண்டும். ஆத்மா கர்த்தாவா இருந்தால்தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பயனுள்ளதாக ஆகும். சாஸ்திரத்தை பின்பற்றி ஆத்மா நடக்கிறார்னு சொன்னால் ஆத்மா தானே கர்த்தாவாக இருக்க முடியும். இதைத்தான் முதல்ல புரிய வைத்தார். சாஸ்திரங்கள் எல்லாம் மிகுந்த பயனுள்ளவை, சாஸ்திரம் பயனற்றதுன்னு தள்ளக்கூடாது. அதுல கூறியிருக்கிற அத்தனை உபதேசங்களும் ஜீவாத்மா செய்ய வேண்டும், கேட்டு உணர்ந்து செய்ய வேண்டும். அப்ப இவன் தான் செய்பவன், கர்த்தான்னு முதல்ல கூறினார். அடுத்து 7 சூத்திரங்களுக்கு அப்புறம் 40வது சூத்திரத்துல கூறும் பொழுது சஸ்ய அனந்தரம் கர்த்திருவம் உபவாத்திய, முதல்ல ஆத்மாவினிடத்துல கர்த்திருவம் இருக்குன்னு கூறிவிட்டு அனந்தரம் அதற்கு பிறகு தஸ்ய பரமாத்ம அதீனத்துவம். சரி, அப்படி ஆத்மாவுக்கு கர்த்திருவம் இருந்தாலும் அந்த தன்மை எப்படி அவருக்கு வந்ததுன்னு சொன்னால் பரமாத்ம அதீனத்துவா, பரமாத்மாவுக்கு வசப்பட்டவனாய் அவனுக்கே இவன் அற்று தீர்ந்தவனாக இருக்கிறான். பராத்து தச்ருதேஹே என்று அதே ஸ்ருதி வேத வாக்கியமே என்ன கூறுகிறதுன்னா, முதற்கண் ஆத்மாவை கர்த்தான்னு புரிந்து கொண்டாயே, அந்த கர்த்தாவும் இப்ப சுதந்திர கர்த்தா அல்ல, முழுமையாக சுதந்திரமாகவே இந்த ஆத்மா எல்லா செயல்களையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆத்மாவும் பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறபடியினாலே பரமாத்மா நியமிக்க அவர் அனுமதித்தால் தான் இவன் இந்த காரியத்தை செய்ய முடியுமே தவிர அவனுடைய அனுமதி இன்றி
எந்த காரியமும் இவனால செய்ய முடியாது. அப்ப பராத்து தச்ருதே, பரனான பகவான் அவனுக்கே இந்த கர்த்திருவம்ங்கிறது அவனையே சார்ந்திருக்கிறது. பராத்துன்னா ரொம்ப பிரசித்தியாம். பகவான் தான் நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிறார், உலகத்திலேயே பிரசித்தியாச்சு. யார கேட்டாலும் எல்லாம் சாமி தான் என்ன படைக்கிறார், அவர் தான் என்ன இப்படி ஆட்டி வைக்கிறார்னு தாழ்ந்த மனிதர்கள் கூட அதைத்தானே சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே நன்கு தெரியும் பரமாத்மா தான் நம்ம ஆட்டி படைக்கிறார், அவருடைய பிடியில தான் நாம இருக்கோம்னு. ஆனா சரியாக புரிந்து கொள்ளாமல் சிலர் வேறு விதமாக அதை பொருள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி பொருள் அல்ல. எம்பெருமானுடைய அனுமதியின் பேர்ல தான் நாம் அத்தனை செயல்களையும் செய்கிறோம். ஆனா இந்த சேத்தனனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருப்பதினாலே இவன் அறிவை கொண்டு எந்தெந்த செயல்களை செய்கிறானோ அந்தந்த செயல்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். பின்னர் அந்த செயலுக்கு ஏற்ப பலன்களை கொடுத்து இவனா திருந்தட்டும்னு பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு? அந்த அறிவை பயன்படுத்தி எது நல்லது எது தீயதுன்னு பகுத்தறிவை பெற்று பகுத்து பார்த்து அந்த நல்ல வழியில நடக்க வேண்டும்ங்கிறதுக்காக அறிவை கொடுத்திருக்காரு. அந்த அறிவை கொடுக்காமலே இருந்தார்னு சொன்னால் அப்ப வேணா பரமாத்மா எல்லா செயலும் நல்ல விதத்திலேயே நம்மை செய்ய வைத்து நம்மை அழைத்து கொண்டு போகலாம். நமக்குன்னு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அதை பயன்படுத்தி நாம பகுத்து பார்த்து செயல்களை செய்ய வேண்டும். அப்ப அனைத்திற்கும் அனுமதி கொடுப்பவராய் நம்ம அத்தனை பேரையும் தன்னுடைய வசத்துல வைத்திருக்கிற பரமாத்மா அவர்தான் முழு முதல் கர்த்தா. அப்படிப்பட்ட கர்த்தாவான எம்பெருமான் சரி இந்த குணங்களுடைய தூண்டுதல்னால இவன் இந்த காரியத்தை செய்யட்டும் என்று இந்த ஆத்மாவினிடத்திலையும் சிறு கர்த்தத்துவத்தை வைத்திருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய முதலாளி இருக்கார். அந்த முதலாளிக்கு கட்டுப்பட்டு தான் கீழே இருக்கிற அத்தனை பணியாட்களும் வேலைகள் செய்வார்கள். ஆனா அந்த பணியாட்களுக்கும் சின்ன சின்ன ஒரு தலைவர்னு இருப்பாரு. ஒவ்வொரு நிலையில இவர் இதற்கு தலைவர் இவர் இதற்கு தலைவர்னு பல தலைவர்களை வைத்திருப்பார்கள். இப்ப இந்தந்த தலைவர்களும் காரியங்களை செய்வார்கள். அவர்களும் தங்களுக்கு கீழே இருக்கிற பணியாளர்களை ஏவி காரியங்களை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனா மொத்தமா இது அத்தனைக்கும் கர்த்தா யாருன்னு பார்த்தா முழு முதலா மொத்தத்துக்கும் பொறுப்பாளியா இருக்கிற ஒரு முதலாளி. அவர் தூண்டுதலால்தான் இந்த கடைசி நிலையில இருக்கிற ஒரு உரிமையாளர் அந்த தலைவரும் அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களை அவர் நியமிக்கிறார்னு சொன்னாலும் இந்த கர்த்திருவம் அவருடைய அந்த தன்மையும் எப்படி வந்ததுன்னா அந்த முழு முதலாளியினுடைய ஒரு அனுமதியின் பேர்ல தானே இவர் அந்த தலைவரா இருந்து நியமிக்க முடியும். நாளைக்கே பார்த்துட்டு நீ இந்த நிலைக்கு தலைவன் வேண்டாம் நான் மாத்துறேன்னு மாத்திட்டா அப்புறம் அந்த தகுதியே போயிடுறது, அந்த நியமிக்கக்கூடிய சாமர்த்தியமே போய்விடுமே. அப்ப மொத்தத்துக்கும் கர்த்தாவாக ஒருத்தர் இருக்கிறார். அதே போலத்தான் நமக்கும் பரமாத்மா முழு முதல் கர்த்தா. அவருக்கு கீழ்பட்டவனாய் நமக்கும் சிறிது அறிவு கொடுத்திருப்பதினாலே அறிவை பயன்படுத்தி இதை செய்யட்டும்னு பெருமான் நம்மை அனுமதிக்கிறான். அப்படி அனுமதிப்பதினால்தான் நாம கர்த்தாவாக இருக்க முடியுமே தவிர இல்லைன்னா நமக்குன்னு சுதந்திரமாக கர்த்திருவம் கிடையாது என்று இதை பிரம்மசூத்திரத்திலையும் வியாசர் அற்புதமாக விவரித்திருக்கிறார். அதே போலத்தான் இப்ப கண்ணன் இங்க சொல்லும் பொழுது முதல்ல குணங்களிடத்துல கர்த்திருவத்தை அனுசந்தி. ஆத்மா நானே கர்த்தான்னு நினைக்காதே, குணங்களுடைய தூண்டுதலால்தான் இந்த காரியங்களை செய்கிறேன்னு நினை. அடுத்து இந்த குணங்கள் மட்டும் அல்ல பரமாத்மாவினுடைய தூண்டுதலால்தான் இந்த காரியங்களை செய்கிறேன் என்று தம்மையே தொட்டு மயி சர்வாணி கர்மாணி என்று எம்பெருமான் சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா என்று கீதையில உபதேசித்தான். அதையே ஆள வந்தார். இவ்விடத்திலே சர்வேஸ்வரேவா ன்யஸ்யோக்தா என்று காட்டினார் என்பதையும் விவரித்தார். சர்வேஸ்வரே கர்த்திருவ அனுசந்தான பிரகாரஷ்ட ஏவம் பாஷிதா. கீதா பாஷ்யத்துல இதை எப்படி விளக்குகிறார்? இதானீம் ஆத்மனாம் பரமபுருஷ சரீரத்தையா தன் நியாமியத்வ ஸ்வரூப நிரூபணேன பகவதி புருஷோத்தமே சர்வாத்ம பூதே குணகிருதம் ச கர்த்திருவம் ஆரோப்பிய கர்ம கர்த்தவியதா உச்சியதே என்று கீதா பாஷ்யத்துல 3வது அத்தியாயத்தினுடைய 30வது ஸ்லோகத்துல எம்பெருமானார் விவரிக்கிறார். இதானீம் இதற்கு பிறகு ஆத்மனாம் ஆத்மாவுக்கு பரமபுருஷ சரீரத்தையா எம்பெருமானுடைய உடலாகத்தான ஜீவாத்மா இருக்கிறார். உடல் செய்கிறதுன்னு பார்த்தா உடல் தானாக இயங்குமா? உள்ள இருக்கிற ஆத்மா அதை இயக்கினால்தான் உடல் இயங்குமே தவிர உடலற்ற ஆத்மா, அதாவது ஆத்மாற்ற உடல் தனியாக இயங்குமா? இயங்காது. அதே போலத்தான் இப்ப பரமாத்மா இந்த ஆத்மாவை உடலாக கொண்டு உள்ளிருந்து நியமிப்பதனால்தான் இந்த ஆத்மாவே செயல்களை செய்கிறார். பரமபுருஷ சரீரத்தையா பரமபுருஷனுக்கு உடலாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா தன் நியாமிய அவராலேயே நியமிக்கப்படுபவனாய் தத் ஸ்வரூப நிரூபணேன பகவதி நியாமியத்துவ ஸ்வரூப நிரூபணம். ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்ன? ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை நிரூபித்தால் என்ன தேரும்னா இதோ பரமபுருஷனுக்கு இந்த ஜீவாத்மா சரீரம், அவருடைய நியமனத்தின் பேர்ல தான் இந்த ஆத்மா இயங்குகிறார் என்பதுதான் இதற்கு இருக்கிற இன்றியமையாத தன்மை. அப்ப அந்த ஸ்வரூபத்தை நிரூபித்தால் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்தால் பகவதி புருஷோத்தமைய சர்வாத்ம பூதே
நம் அனைவருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவானாக இருக்கக்கூடிய புருஷோத்தமன் அந்த எம்பெருமானுக்கு தான் இந்த கர்த்திருவம் போய் சேரும். குணகிருத்தம் ச, குணத்தினால நமக்கு இந்த செயல்கள் தூண்டப்பட்டாலும் இந்த குணங்களுக்கும் காரணமாக இருப்பவன் அவன்தானே. கர்த்திருவம் ஆரோப்பிய, அப்ப கர்த்தா அவர்தான் என்பதை கர்ம கர்த்தவியதா உச்சியதே. கர்மத்தை செய்யக்கூடியவன் அவன் இதை கர்த்தவியமாக நினைத்து கொண்டு, ஆமா எம்பெருமான் தூண்டுதனால்தான் இதை செய்கிறேன் அவன் நினைக்க வேண்டுமா, அப்படி நினைத்து கொண்டு இந்த கர்மத்தை செய்ய வேண்டும் என்று கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் விவரித்தார் என்று காட்டி, பிண்டிதார்த்த தர்ஷிதா, பிண்டிதார்த்தம் இந்த மொத்தத்தினுடைய சேர்த்து பிடித்த அந்த சாரமான அர்த்தம் என்ன என்பதை அதையும் கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் காட்டினார்னு இப்ப கீழ் எடுத்து காட்டுகிறார். ஸ்வகீயேன ஆத்மனா கர்த்ரா ஸ்வகீயைஷ்ட உபகரணைஹி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷः சர்வசேஷி சர்வேஸ்வரः ஸ்வயமேவ ஸ்வகீய கர்மாணி காரயதி என்று கீதா பாஷ்யம் 3ஆம் அத்தியாயம் 30வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்திலே எம்பெருமானார் இப்படி விவரிக்கிறாராம். எம்பெருமான் இப்ப கர்மயோகத்தை செய்பவனை கொண்டு தனக்காகவே தனக்கு எல்லா விதமான உபச்சாரங்களையும் செய்து கொள்ளுகிறாராம். ஸ்வகீயேன ஆத்மனா, இந்த ஆத்மா பரமாத்மாவினுடைய சொத்து. அப்ப அவருடைய சொத்தாக இருக்கக்கூடிய ஆத்மாவை கொண்டு கர்த்ரா, அவரையே ஒரு கர்த்தாவை போல வைத்துக் கொண்டு ஸ்வகீயிஷ்ட, தன்னுடையதான உபகரணைகி, தன்னுடைய உபகரணம் தானே இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடல் பிரகிருத்தினால ஏற்பட்டது. பிரகிருதிங்கிறது எம்பெருமானுடைய சொத்து தானே. சித்தோ அச்சித்தோ இரண்டும் பெருமானுடைய சொத்து. அதுல சேத்தனமா இருக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு அறிவற்ற ஜடப்பொருள் இந்த இதை அவரிடத்துல சேர்த்து உபகரணைகி, அதுதான் இப்ப உபகரணம். அந்த உடல் தான் நமக்கு இப்போ ஒரு உபகரணம். அதை கொண்டு இருந்துதானே மற்ற செயல்களை செய்கிறோம். அப்ப அதை கருவியாக கொண்டு உபகரணத்தை கொண்டு ஸ்வாராதனைக பிரயோஜனாய, இப்ப என்ன பயன் பரமாத்மாவுக்கு இப்ப இந்த ஜீவாத்மாவை வைத்து இந்த உடலை சேர்த்து என்ன பயன் கிட்ட போகிறதுன்னா, இந்த உடலோடு சேர்ந்திருக்கிற ஜீவாத்மா இந்த கர்மங்கள் எல்லாம் செய்தால் அது பெருமானுக்கு திருவாராதனம். இப்ப அவருடைய விருப்பத்திற்காகத்தானே இந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். பெருமானுடைய சந்தோஷனம், ஆராதனை சொன்னால் மிகுந்த பிரீத்தின்னு அர்த்தம். திருவாராதனம்னு என்ன அர்த்தம்? பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக இது இருப்பதினாலே அதற்கு திருவாராதனம்னு பெயர். அப்ப பெருமானுடைய ஆராதனமாகத்தான் இந்த கர்மயோகம் அமைந்திருக்கிறது. வேதங்களால இன்னன்னாருக்கு இன்னென்ன கர்மங்கள்னு கூறி இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த கர்மங்கள் எல்லாமே பெருமானுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துபவை. அப்ப பெருமான் தன்னுடைய ஆனந்தத்திற்காக, தன்னுடைய சந்தோஷத்திற்காக, தன்னுடைய சொத்தா இருக்கிற ஜீவாத்மாவை கொண்டு தன்னுடைய சொத்தா இருக்கிற உடலை கொடுத்து தன்னுடைய ஆனந்தத்திற்காகவே பரமபுருஷா சர்வசேஷி, பரமபுருஷன் அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான், சர்வேஸ்வரா அனைவரையும் நியமிப்பவன், ஸ்வயமேவ தானே ஸ்வகீய கர்மாணி காரயதி, இந்த தன்னுடையதான ஜீவாத்மாவை கொண்டு அந்த உடலை கொண்டு தனக்கு வேண்டிய பிரயோஜனங்களுக்காக தானே செயல்களை செய்து கொள்ளுகிறான். அதைத்தான் இவ்விடத்துல விவரிக்கிறார். இதே அர்த்தத்தான் ஞாச தசகத்துல வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கும் பொழுது சுவாமின் ஸ்வசேஷம் ஸ்வபரத்வேன நிர்பதம் ஸ்வதத்த ஸ்வதீயா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யசி மாம் ஸ்வயம். ஒருத்தன் போய் சரணாகதி செய்கிறான் பெருமானிடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமானே இந்த ஜீவாத்மாவை கொண்டு தன்னுடையதான திருவடிகள்ல தானே சேர்த்து கொண்டான்னு அர்த்தமே தவிர, நானாக்கும் போய் பெருமானுடைய திருவடிகளை பற்றினேன் சரணாகதி செய்து விட்டேன்னு சொல்லுவதற்கு நமக்கு ஏது ஒரு இது இருக்கிறது? எந்த தன்மையும் நம்ம இடத்துல அதற்கு அருகதையும் இல்லை, கூறுவதற்கு நம்ம இடத்துல ஏதும் இல்லவும் இல்லை. இந்த ஜீவாத்மாவே அவருடைய சொத்துன்னு சொன்னால் அப்ப சுவாமி நமக்கெல்லாம் எஜமானர் தலைவராக இருக்கிறார். ஸ்வசேஷம், அந்த சுவாமியானவனுக்கு அடிமையாகத்தான் ஜீவாத்மா இருக்கிறார். ஸ்வபரத்வேன நிர்பரம், தன்னுடைய பொறுப்பாக கொண்டு இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பது எனக்கு கடமை. சொத்தை ரட்சிப்பது சுவாமிக்கு தானே கடமை. அப்ப இந்த ஜீவாத்மாவுடைய நன்மைங்கிறது தனக்கு நன்மைன்னு எம்பெருமான் கொண்டு, அது உண்மையில அதுதானே எம்பெருமானுடைய நன்மைக்குத்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு இத்தனை ஆனந்தத்தையும் பெருமான் தானே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப இந்த ஜீவாத்மாவை சுவாமின் ஸ்வசேஷம் ஸ்வபரத்வேன நிர்பரம், இவனுக்கு பொறுப்பே வேண்டாம், நான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன், இவனுடைய அத்தனை துக்கங்களையும் போக்கி இவனை உயர்ந்த முக்திக்கு நானே வழி நடத்துகிறேன் என்று தன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு ஸ்வஸ்மின் யஸ்யசி, தன்னுடைய திருவடிகள்ல தானே சேர்த்து கொள்ளுகிறாராம். சேர்த்து கொண்டு மாம் ஸ்வயம், அதையும் தானே சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்போ வெறிதே அருள் செய்வர் என்று ஆழ்வாரம் காட்டினார். அதுவும் அவனது இன்னருளே என்று பல பாசுரங்கள்ல ஆழ்வார்களும் விளக்கி இருக்கிறார்கள். அப்ப எந்த காரியத்தை நாம செய்தாலும்
தர்ம காரியமோ இந்த கர்மயோகத்துல இருக்கிற கூறப்பட்டிருக்கிற அத்தனை செயல்களுமோ இல்ல சரணாகதியோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே எம்பெருமானுடைய தூண்டுதலால இந்த ஜீவாத்மா செய்கிறார். அன்னி எதுவுமே சுதந்திரமாக இந்த ஜீவாத்மா செய்வது என்பதே கிடையாது. அதைத்தான் இவ்விடத்துல கண்ணன் நன்கு விளக்கி இந்த அத்தியாயத்தில். ஆகவே கர்மயோகம் தான் சிறந்தது, அதுல பற்றில்லாமல் என்னுடைய ஆனந்தத்திற்காகவே செய்ய வேண்டும். அதே போல லோக ரட்சணத்திற்காக உலகத்தவர்களுடைய நன்மை உன்னுடைய நன்மை இரண்டையும் சேர்த்து அதனுடைய பயனுக்காகவும் செய்ய வேண்டும். லோக ரக்ஷாயை குணேஸ்வரோப்பிய கர்த்திருதான், குணங்கள் தூண்டித்தான் இந்த செயல்களை செய்கிறேன், அல்லது பரமாத்மா அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த குணங்களே இருக்கின்றன, நானும் அவருடைய சொத்தாக இருக்கிறேன், ஆகவே அவர் தூண்டித்தான் இத்தனையும் செய்கிறேன். சர்வேஸ்வரவா நிஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. அப்ப இந்த கர்மத்தை கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று கண்ணன் விவரித்திருக்கிறான். இத்தனை சிறப்புகள் அதிலே அடங்கி இருக்கின்றன என்பதையெல்லாம் அந்த 3ஆம் அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் விவரித்தார். அதையே இந்த இடத்துல கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்திலையும் ஆளவந்தார் காட்டினார். அதற்கேற்ப வேதாந்தாச்சாரியரும் விவரித்தார். இப்ப மேற்கொண்டு இந்த 3ஆம் அத்தியாயத்துல இந்த பதங்களுக்கு ஏற்ப அங்க ஸ்லோகங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கலாம். இப்ப இந்த அத்தியாயத்திற்குன்னு ஒரு பெயர் இருக்கு, ஒவ்வொரு அத்தியாயத்துக்குன்னு ஒரு பெயர். முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம் என்றால் அர்ஜுனனுடைய விஷாதம், அவனுடைய வருத்தம், அவனுடைய மயக்கம், துக்கம், அதைத்தான் அவன் முழுவதுமாக அதுல விண்ணப்பித்தான். ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, அப்படி ஆகிவிட்டதே, எதிரில் இருக்கிற இந்த உறவினர்கள், இந்த நண்பர்கள், இவர்களையெல்லாம் கொன்று இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டுமா, இது பெரிய அதர்மமாகிவிடுமேன்னு தான் மிகவும் கலங்கினான், வருந்தினான். அப்ப அவனுடைய வருத்தத்தை எல்லாம் கூற வந்தது முதல் அத்தியாயம். ஆகவே அர்ஜுன விஷாத யோகம் என்று அதற்கு பெயர். அடுத்தது சாங்கிய யோகம்னு 2ஆம் அத்தியாயத்திற்கு பெயர். சாங்கியம்ங்கிற சொல்லிற்கு ஆத்மான்னு பொருள் பார்த்தோம். சங்கியாங்கிற புத்தியினாலே அறியப்படக்கூடிய விஷயமாய் சாங்கியம் என்று ஆத்மா அழைக்கப்படுகிறார். அந்த ஆத்மாவினுடைய நித்தியத்தன்மை, என்ன செய்தாலும் ஆத்மாவுக்கு அழிவே வராது, என்ன செய்தாலும் உடலுக்கு அழிவு வராமல் தடுக்க முடியாது என்று. தேகம் உடலினுடைய நஷ்யத்தம், அது தாழ்ந்தது, அது அழிந்தே போகும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆத்மா நித்தியமானவர், அவருக்கு அழிவே கிடையாது என்று இந்த விஷயத்தை தான் நிறைய உபதேசித்தார் 2ஆம் அத்தியாயத்தில். அதற்கு பின்னர் கர்மயோகத்தை செய்ய வேண்டும், இந்த கர்மயோகத்தின் மூலமாகத்தான் இந்த ஆத்மாவை உள்ளபடி உணர முடியும் என்று அசங்க கர்மம் பற்றில்லாமல் இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டும். காமிய கர்மங்கள்ல விருப்பம் இருக்கக்கூடாது. ஏதோ தாழ்ந்த இந்த உலகத்து பயன்கள் அதிலெல்லாம் விருப்பம் அற்றவனாய் இந்த கர்மயோகத்தை, இது சிறந்த நன்மையை கொடுக்கும், ஆத்ம சாட்சா்காரத்தையே பெற்றுக் கொடுக்கும், அதையே பயனாக கொண்டு பரமபுருஷனுடைய பிரீத்திக்காகவே இந்த செயல்கள் செய்ய வேண்டும் என்பதையும் அதிலே விளக்கினார். அதுதான் சாங்கிய யோக தீஹி என்று ஆளவந்தாரம் காட்டினார். அப்ப கர்மயோகத்தை பற்றின அறிவையும் உபதேசித்தார். சரி, இப்படி ஆத்மா நித்தியமானது என்று உணர்ந்து கொண்டு தேகம் அழிவோடு கூடியது என்பதையும் புரிந்து கொண்டு யார் ஒருவர் கர்மயோகத்தை நன்கு செய்கிறாரோ அவருக்கு இறுதியில என்ன ஏற்படும்னா ஞான யோகம் ஏற்படும். ஸ்திததீஹி என்ற அந்த நிலை, நல்ல ஞான யோகம். ஞானம்ங்கிறது நல்ல நிலையாக நிற்கும், அங்கு இங்குன்னு தடுமாறாமல், உலக விஷயங்கள்னால கலங்காமல், விருப்பு வெறுப்பு ஏதும் அற்றதாய் ஆத்மாவை குறித்தே சிந்திப்பதான அந்த சிறந்த ஒரு நினைவு, அந்த ஞானம், அப்படிப்பட்ட அந்த நிலை, அந்த ஞான யோகம் அது எப்படி ஏற்படுகிறது, அதுல 4 நிலைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் விவரித்தான். சரி, இந்த ஞான யோகத்திற்கு பிற்பாடு என்ன ஏற்படும்னா அதனுடைய இறுதியில தான் ஆத்மா தன்னை தானே உள்ளபடி உணர்ந்து கொள்ளலாம். அந்த நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அப்ப நிச்சயமாகவே எதனாலேயும் கலக்கமே ஏற்படாது. ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம் என்று அந்த சமுத்திரம் எப்படி எத்தனை நதிகள் போய் சேர்ந்தாலும், நதிகள் கலக்காமல் இருந்தாலும் அதற்கு துளியும் ஏற்றமோ குறைச்சலோ இல்லாமல் அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த நல்ல ஆத்ம ஞானம் கைவந்தவன், ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்தவன், அவன் எதற்கும் கலங்க மாட்டான் என்று அந்த நிலையை கூறி, அர்ஜுனா நீ அந்த நிலையை அடைய வேண்டும், அதற்காக இந்த யுத்தத்தை செய்வாய் என்று 2ஆம் அத்தியாயத்துல 72 ஸ்லோகங்கள்ல இத்தனையும் கூறினார். இப்போ முதல்ல கர்மயோகம், அடுத்த ஞான யோகம், அதனுடைய பயனாக ஆத்ம சாட்சா்காரம், இப்படித்தானே கூறினார். இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு கலக்கம் ஏற்பட்டதாம். நீ என்ன குழப்பமாக பல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாய், முதல்ல கர்மயோகத்தை சொன்னாய், அடுத்து ஞான யோகத்தை சொன்னாய், அடுத்து அதனால ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறதுன்னு சொன்னாய். அப்போ எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் தான் இப்ப பயன், அப்ப அதற்கு எது என்ன கொண்டு போய் சேர்க்கும்? ஞான யோகம் தானே கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நீ என்ன ஞான யோகத்தை செய்யணும் தானே தூண்ட வேண்டும்.
நீ கர்மயோகத்தை செய் அர்ஜுனா, யுத்தத்தை செய். யுத்தத்தின் மூலமாக உனக்கு பிற்பாடு ஞான யோகம் ஏற்பட்டு ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் சொல்லுகிறாயே, நான் ஏன் கர்மயோகத்தை செய்து ஞான யோகத்திற்கு போய் பின்னர் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய வேண்டும்? எப்படியுமே ஆத்ம சாட்சா்காரம் தான் பயன், அதை அடைவதற்கு ஞான யோகம் தான் வழின்னு தெரிகிறது. ஏன்னா இப்ப உபதேசித்த கிரமத்தை பார்த்தால் கர்மயோகம், அதிலிருந்து ஞான யோகம், அந்த ஞான யோகத்தினுடைய முற்றிய நிலையில தான் இந்த ஆத்ம சாட்சா்காரங்கிறது ஏற்பட போகிறது. அப்ப நான் ஞான யோகத்தையே தொடங்குகிறேனே, எனக்கு அதுதானே வேண்டும். இந்த யுத்தத்தை செய்து இத்தனை பேரையும் கொன்று இந்த ராஜ்யம், இந்த சுகம், இந்த துக்கங்கள் எல்லாம் தாழ்ந்தது, இப்பவே இதெல்லாம் தாழ்ந்ததுன்னு தெரிந்து கொண்டு விட்டேன். அப்ப இத்தனையும் விட்டுடுறேன், நேர ஞான யோகத்தை செய்கிறேன். ஞான யோகத்தை தொடங்கி ஆத்மாவை உள்ளபடி உணர்கிறேனே, அதுதானே எனக்கு சிறந்தது. அத்தை நீ உபதேசிக்காமல் இதுவரைக்கும் நன்னா ஆத்ம யோகத்தை பத்தி சொல்லி ஆத்ம சாட்சா்காரம் சிறந்தது எல்லாம் கூறிவிட்டு, ஆனா அர்ஜுனா நீ யுத்தத்தை செய்ய என்ன கர்மயோகத்துல தூண்டுகிறாயே, இது குழப்பமாக இருக்கிறதே. ஞான யோகம் சிறந்தது, அதிலிருந்து ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறதுன்னு கூறியிருக்கிறாய். ஆனா நீ யுத்தத்தை செய்ய வேண்டும், கர்மயோகத்தை செய்ய என்னை விதிக்கிறாய். நான் ஏன் ஞான யோகத்தை செய்யக்கூடாது? எனக்கு இது குழப்பமாக இருக்கிறது என்று ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ. கேசவனான எம்பெருமானே, ஜனார்தனனே, உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியையே நீக்கக்கூடிய எம்பெருமானே, நீ இப்படி குழப்பமான புத்தியை எனக்கு ஏற்படுத்துகிறாயே. கர்ம யோகத்தை காட்டிலும் ஞான யோகம் சிறந்தது. ஏன்னா அதிலிருந்துதான் ஆத்ம சாட்சா்காரமே ஒருத்தன் பெறுகிறான்னு சொன்னால் அதுதானே சிறந்தது. அப்படிப்பட்ட ஞான யோகத்துல எனக்கு செயல்பாடு நீ செயல்படுன்னு விதிக்காமல் கர்மணி கோரேமா, கோரமான இந்த கர்மயோகம். ஏன்னா கர்மயோகம்னு சொன்னால் நிறைய செயல்கள்ல போகிறதுன்னு சொன்னாலே இப்ப இந்திரியங்கள் அங்கு இங்குன்னு செல்லுகிறதுன்னு அர்த்தம். இந்த உடலை கொண்டு கர்மயோகத்துல பல செயல்களை செய்கிறோம். அப்ப இந்திரியங்கள் அடக்கவில்லையே, இந்திரியங்களை அடக்கினோம்னு சொன்னால் அது ஞான யோகம். இந்திரியங்களை அடக்காமல் கர்மயோகத்துல இந்தந்த செயல்களுக்கு அந்தந்த இந்திரியங்களை செலவிடுகிறோம்னு சொன்னால் அப்ப இந்திரியங்கள் அடங்காமல் அங்கும் இங்கும் சுற்றுகிறது. அப்படின்னா என்ன ஆகும்? நாளாக நாளாக இது பல விஷயங்களை அனுபவித்து அனுபவித்து மீண்டும் இந்த சம்சார சுழற்சியில தானே அது போய் சிக்கிக்கொள்ளும். அப்ப கர்மயோகம்ங்கிறது ரொம்ப கோரமானது, ஆபத்தானது. நான் ஏதோ கர்மயோகத்தை செய்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் தொடங்கினார்னு சொன்னால் அப்ப விஷயங்களோடு இந்த இந்திரியங்களுக்கு இருக்கிற தொடர்புங்கிறது போகவே போகாது. இந்தந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது அந்தந்த விஷயங்களை அந்தந்த இந்திரியங்கள் அனுபவிக்க போகிறது. அப்ப மேற்கொண்டு மேற்கொண்டு இந்திரியங்கள் அதை அனுபவிக்க அனுபவிக்க பற்றுதானே வளரும், சங்கம் வளரும். அதனால ஆசை, காமம், குரோதம், லோகம்னு இப்படித்தான் அது வழிவகுக்குமே தவிர கர்மயோகத்தினால எனக்கு ஒன்னும் சிறப்பு எனக்கு புரியவில்லைன்னு அர்ஜுனன் கொண்டு. அப்ப ஞான யோகம்னா இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி உட்கார்ந்து தபஸ் பண்ணால் அப்ப ஆத்மாவை குறித்து உணரலாம். அப்ப ஞான யோகம் தானே சிறந்தது. அதுல என்ன ஏன் நீ மூழ்விக்காமல் கர்மயோகத்தை செய்ய என்று எனக்கு ஏன் விதிக்கிறாய்? வியாமிஸ்ரேனைவ வாக்கியன. வரிசையா இத்தனை விஷயங்களை கண்ணன் கூறிட்டார் அல்லவா, அதனால ரொம்ப குழப்பமா இருக்கான். முதல்ல கர்மயோகத்தை சொன்னார், திரும்பி ஆத்மாவை பத்தி சொன்னார், மறுபடியும் ஞான யோகத்தை சொன்னார். ஞான யோகத்திலிருந்து ஆத்ம சாட்சா்காரம் எவ்வளவு உயர்ந்தது, அந்த ஆத்ம சாட்சா்காரம் அறிந்தவன், அதை பெற்றவன் இவ்வளவு சிறப்பானவன், இத்தனையும் கூறிவிட்டு மறுபடியும் கர்மயோகத்தை செய்யு கடைசியில முடிக்கரைச்ச நீ யுத்தம் பண்ணுன்னு கொண்டு போய் முடித்தால் ரொம்ப குழப்பமா இருக்கே. வியாமிஸ்ரேனைவ வாக்கியன், ஒண்ணுக்கு ஒன்று சற்று முரண்படுகிறா போல இருக்கிறது. எனக்கு ரொம்ப மறுபடியும் மயக்கம் ஏற்படுகிறது. மோகய சீவமே, எனக்கு மோகம் ஏற்பட்டு விட்டது, சரியாக புரியவில்லை. ஏகம் வத நிச்சித்திய, ஏதாவது ஒன்று எது எனக்கு சிறந்ததோ அந்த ஒன்றை எனக்கு உபதேசிப்பாய். ஏன ஸ்ரேயோ அகம் ஆப்னுயா, எதனால எனக்கு ஸ்ரேயஸ் எனக்கு நன்மை ஏற்படுமோ அத்தை நீ கூறுவாய் என்று மீண்டும் கேட்க அதற்கு கண்ணன் பெருமான் உபதேசிக்க தொடங்கினான். கர்மயோகமே சிறந்தது, அதனால இந்த அத்தியாயத்திற்கு கர்மயோகம்னு பெயர். 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம், 3வது அத்தியாயம் கர்மயோகம்னு பெயர். ஏன்னா கர்மயோகம் தான் சிறந்தது, ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது என்பதுதான் இந்த அத்தியாயத்துல கிட்டத்தட்ட 40-43 ஸ்லோகங்கள்ல எம்பெருமான் விவரிக்கிறார். அந்த 43 ஸ்லோகங்கள்ல இப்போ இந்த கீதார்த்த சங்கிரகத்துல பார்க்கும் பொழுது அசக்தியா லோகரக்ஷாயின்னு அந்த பதங்கள்ல காட்டியிருக்கிறார். அதை எப்படி பிரித்து கொள்ளலாம் என்றால், அசக்தியா பற்றில்லாமல் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த கர்மயோகம்ங்கிறது தான் ரொம்ப சுலபமானது, எளிமையானது, நழுவுதல் இல்லாதது என்று பல காரணங்கள். அதையெல்லாம் இப்போ முதல் 2 ஸ்லோகங்கள் அர்ஜுனுடைய கேள்வி. அடுத்து 3லிருந்து 8வது ஸ்லோகங்கள் வரைக்கும் இந்த கர்மயோகம் எவ்வளவு சிறப்பானது, மிகவும் எளியதாக செய்யத்தக்கதா இருக்கிறது, நழுவ இடமில்லாததா இருக்கிறது, விட முடியாததாக இருக்கிறது. யாராலையும் இந்த கர்மயோகத்தை விட முடியாது முதலான
பல காரணங்களை கூறி கர்மயோகம் ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்தது என்று கண்ணன் விடை சாதிக்கிறார். அதாவது அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமே, இரண்டையும் சொல்லி இருக்கிறாய். எது எனக்கு சிறப்போ அதை நீ மறுபடியும் நிச்சயப்படுத்தி, நான் நிச்சயித்து இதை சிறந்ததுன்னு அறியுமா போலே, அப்படி அறியும்படி நீ உபதேசிக்க வேண்டும்னு கேட்க, சரி எவ்வளவுதானே, இதோ கர்மயோகத்துக்கு இருக்கிற பெருமையெல்லாம் கூறுகிறேன், அதை நன்கு நீ புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இதை செய்வாய்னு சொல்லி 3வது ஸ்லோகத்திலிருந்து கர்மயோகத்தினுடைய சிறப்பை தெரிவிக்கிறார். ரொம்ப எளிமையாக செய்யலாம், நழுவுதலுக்கு இடமே இல்லை, யாராலையும் இந்த கர்மயோகத்தை விட முடியாது என்று கூறி மேலே 9லிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுக்கே ஆராதனமாக இருக்கக்கூடிய இந்த கர்மயோகங்கள் இது சம்சாரத்துல கட்டுப்படுத்தாது. இந்த கர்மயோகத்தை ஒருவன் செய்ய தொடங்கினான்னு சொன்னால், இந்த 2ஆம் அத்தியாயத்துல கூட கொஞ்சம் சொன்னார், நேஹ அபிக்கிரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே. இந்த கர்மயோகம் சிறிது செய்தாலும் அதற்கு இருக்கிற அந்த பயன்கிறது கண்டிப்பாக கிட்டும், நாசமடையவே அடையாது, மேலும் அது தோஷமும் ஆகாது. தொடங்கி விட்டோம்னு சொன்னால் அதனால குற்றமும் வராது. இதை போன்ற பல சிறப்புகள் இதற்கு இருக்கின்றன. மேலும் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம், எனக்கு இதனால மிகுந்த ஆனந்தம் ஏற்படும் அர்ஜுனா, ஆகவே உனக்கு இந்த சம்சாரத்துல இது கட்டுப்படுத்துதல்ங்கிறத கொடுக்கவே கொடுக்காது. அப்படிப்பட்ட கர்மத்தை நீ செய்ய வேண்டும். ஏதோ காமிய கர்மங்கள், இந்த லோகம் அந்த லோகம் அதற்கு வேணுங்கிற கர்மங்களை செய்தால்தான் இந்த சம்சாரத்துல கட்டுப்படுவாயே தவிர மற்ற இந்த எம்பெருமானுக்கு ஆராதனமாக செய்யப்படக்கூடிய இந்த கர்மயோகம்ங்கிறது கோரமானது அல்ல. என்ன இப்ப அர்ஜுனன் சொல்லும் பொழுது கோரே கர்மணி, இந்த கர்மயோகம்ங்கிறது மிகவும் கோரமானது, இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்கள் அனுபவிக்க அப்ப மேற்கொண்டு சங்கம் பற்று காமம்னு இப்படி வளருமேன்னு கேட்டான். அதற்குதான் தெரிவிக்கிறார், காமிய கர்மங்களை செய்யும் பொழுதுதான், தாழ்ந்த பலன்களை உத்தேசிச்சு செய்தால்தான் சங்கம் பற்று காமம் விருப்பம் குரோதம் லோபம் இதெல்லாம் ஏற்படும். ஆனா உயர்ந்த பயன், பகவானுக்கே இது மிகவும் ஆனந்தம், அதற்காக இதை செய்கிறேன்னு சொன்னால் அப்ப அதனால எம்பெருமானிடத்துலதான் பற்று வளருமே தவிர இந்த செயல்னால இந்திரியங்களுக்கு உண்டான சுகதுக்கம் இதுல எதுலயுமே மனது செல்லாது. அப்ப இந்த உயர்ந்த கர்மயோகத்தினாலே உனக்கு சம்சாரத்துல மீண்டும் கட்டுப்படுத்துதல்ங்கிறது வராது. இப்ப கர்மயோகம் கோரமானதல்ல, உனக்கு மிகவும் பொருத்தமானது தகுந்தது என்றெல்லாம் உபதேசித்து ஆத்ம தரிசனம் கைவரப்பெற்ற முக்தன் யார் ஒருவன் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறானோ அப்படிப்பட்டவனாலதான் ஞான யோகத்தை தொடங்க முடியுமே தவிர, யாரெல்லாம் சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கிறோமோ நம்மால இந்த கர்மயோகத்தை விட்டுட்டு ஞான யோகத்தை தொடங்குதல் என்பது முடியவே முடியாது. முதல் வகுப்பு படித்தால்தான் 10ஆம் வகுப்புக்கு போக முடியும். நான் நேரம் 10வது வகுப்பு படிச்சுட்டு அப்படியே 11, 12 முடிச்சு கல்லூரிக்கு போகிறேன்னு எப்படி போக முடியும்? அப்ப முதல் வகுப்பிலிருந்து சென்றால் தானே முடியும். அதே மாதிரி கர்மயோகத்தை செய்தால்தான் அது ஞான யோகத்துல கொண்டு போய்விடும், அதுல இருந்து ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுமே தவிர நான் நேர ஞான யோகத்தை தொடங்குவதுங்கிறது யாரால செய்ய முடியும் தெரியுமா? ஆத்மாவை நன்கு உணர்ந்த முக்தன், சம்சாரத்திலிருந்தே விடுபட்டு இருக்கிறான் யாவன் ஒருவன், அவனால்தான் இந்த ஞான யோகத்தை நேர தொடங்க முடியுமே தவிர மற்ற அனைவருமே அவரவருக்கு வர்ண ஆசிரமத்திற்கு ஏற்ற அந்த தர்மங்களை செய்ய வேண்டும். ஏன் பெரிய பெரிய ரிஷிகள், ஜனகர் முதலான பெரிய அரசர்களே இந்த கர்மயோகத்தை தான் செய்திருக்கிறார்கள் என்றையும் கூறி அதற்கு மேல 20லிருந்து 30வது ஸ்லோகம், அதாவது 26வது ஸ்லோகம் வரைக்கும் லோக ரக்ஷணம், லோக ரக்ஷதனின் பொருட்டு இந்த உலகத்துல இருக்கிற பாமர ஜனங்கள், அறிவில்லாதவர்கள், முழுவதும் அறியாதவர்கள், அவர்கள் அத்தனை பேருடைய நன்மை, அவர்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் சொன்னாலும் நீ இந்த கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் உனக்கும் நழுவுதல் இருக்காது. நீ ஞான யோகத்தை செய்வதற்கு சிறந்த தகுதி பெற்றவனாக இருந்தாலும் நீ நேர ஞான யோகத்தை தொடங்கினாய்னு சொன்னால் உன்னை பின்பற்றுபவர்கள் இத்தனை பேரையும் உன்னுடைய வழி நடத்தி அவர்களுக்கும் நாசத்தை ஏற்படுத்தின அந்த பாபம் உன்னை சேர்ந்து இறுதியில நீயும் ஞான யோகத்தில வளர முடியாது, அதற்கு வளர்ச்சி அடைந்து அதனுடைய பயனையும் பெற முடியாது. ஆகவே உனக்கும் இது தாழ்ந்ததாகி போகும், ஞான யோகத்தை நேரே தொடங்க முடியாது. கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும், உலகத்தினுடைய ரட்சணம் நன்மையின் பொருட்டும் இத்தையே செய்ய வேண்டும் என்று கூறி, அப்ப இதுவரைக்கும் அசக்தியா லோக ரக்ஷாயம் இந்த 2 பதத்திற்கே இந்த அத்தியாயத்துல 26வது ஸ்லோகம் வரைக்கும் அதனுடைய சுருக்கத்தை தான் ஆள வந்தார் அப்படி காண்பித்தார். அதுக்கப்புறம் குணேஸ்வரோப்பிய கர்த்திருத்தாம் என்று தெரிவித்தாரு. அதுதான் 27லிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் சர்வேஸ்வரனால் தூண்டப்பட்டு சத்வாதி குணங்களுக்கு வசப்பட்டவனாகவே நான் இந்த கர்மத்தை செய்கிறேன், இந்த குணங்களால தூண்டப்பட்டு செய்கிறேன், இந்த குணங்களுக்கும் மூலமாக எம்பெருமான் இருக்கிறான் என்று அந்த 2 விஷயத்தையும் இந்த 27லிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் கண்ணன் பெருமான் விவரித்திருக்கிறான்.
மேற்கொண்ட 31, 32ல கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு இருக்கிற சிறப்பு, அது அனுஷ்டியாராதருடைய தாழ்வு. கர்மயோகத்தை செய்தார்னு சொன்னால் அவனிடத்துல எனக்கு மிகுந்த விருப்பம். யாரெல்லாம் கர்மயோகத்தை விடுகிறார்கள்னு சொன்னா அவர்களிடத்துல எனக்கு விருப்பமே இல்லை, அவர்கள்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்களாகி போவார்கள் என்று அந்த விஷயத்தை கூறி, எத்தகைய சிறந்த ஞானயோகி அதிகாரியும் அனாதி வாசனையும் அது காரணமாக வரும் காம குரோதங்களும் ஞான யோகத்தினின்று நழுவ செய்துவிடும். எவ்வளவுதான் எனக்கு நன்கு மனது பண்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னாலும், ஏன் ஒரு விஸ்வாமித்திரர் எத்தனையோ தடவை தபஸ் செய்கிறார், ஆனா ஒரு அப்சரஸ்திரியை பார்த்தா மயங்கி போயிடுபடுகிறார். ஏதோ காரணங்கள்னால பல தடைகள் வருகிறது, கோபத்துக்கு வசப்படுகிறார். யாரோ ஒருத்தர் தடை செய்யணும்னு வந்தார், அவரிடத்துல கோபப்பட்டு இதோ பிடி சாபம்னு சாபம் கொடுத்தார். அப்ப தன்னுடைய அந்த அடக்கம், புலன்களை எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறேன், கோபத்தை கட்டுப்படுத்திருக்கிறேங்கிறது அந்த க்ஷணத்துல போய் விடுகிறது. அப்ப பெருத்த ரிஷிகளுக்கே இந்த ஞான யோகத்தை செய்வதுங்கிறது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆகவே கண்டிப்பா அனைவரும் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்பதை 33 43 10-11 ஸ்லோகங்கள்ல மீண்டும் ஒரு தடவை இந்த கர்மயோகமே சிறந்தது, இதுல ஈடுபடுவதன் மூலமாகவே இந்திரியங்கள் எல்லாம் வெல்ல முடியும், நழுவதற்கு இடமுள்ளதாய் செயற்கு அரியதான ஞான யோகத்தை காட்டிலும் நழுவதற்கு இடம் அற்றதாய் செயற்கு எளியதான கர்மயோகமே ஞான யோக அதிகாரியோடு கர்மயோக அதிகாரியோடு வாசியர அனைவராலும் கை கொள்ளத்தக்கது. எது ஸ்ரேயஸோ, நான் இதுதான் எனக்கு ஸ்ரேயஸ கொடுக்கும்னு நான் நன்கு நிஷ்டித்து அறியும் விதத்திலே நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும்னு கேட்டார் அல்லவா. அதனால ரொம்ப வெளிப்படையா தெளிவாக கண்ணன் கூறினான், ஞான யோகத்தை செய்வதற்கு அதிகாரம் இருந்தாலும் அவரும் கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும். கர்மயோகத்துக்குதான் அதிகாரம் இருப்பவர்கள் கண்டிப்பா கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும். வாசியே இல்லாமல் அனைவரும் இந்த கர்மயோகத்தையே செய்ய வேண்டும் என்று இதுல கூறினார். இதையெல்லாம் தான் ஆள வந்தாரும் இந்த கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்திலே அசக்தியா லோகரக்ஷாயை குணேஸ்வரோபிய கர்த்தாம் சர்வேஸ்வரேவா ஞஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. கர்மம் என்பதே செய்ய தகுந்தது, அனைவராலும் செய்யப்பட வேண்டியது என்று அற்புதமாக ஆள வந்தாரும் விவரித்தார். அந்த அர்த்தத்தை இந்த யதாமதி யதாசக்தி அனுபவித்திருக்கிறோம். கீதையில இருக்கிற அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். வெறும அந்த ஸ்லோகங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன, என்ன அதுல காட்டினார், அதை எப்படி ஆள வந்தார் காட்டினார் என்பது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண தேயர்த்தினாம் விருத்தாரண்ய நிவாசாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்மஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.